இறைவனுடைய கருணையினால தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா. திருவாக்கும் செய்கருமும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய சார்பாக இன்றைய தினத்தில் 3வது நாள் முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானை பணிந்து எல்லாம் வல்ல வெற்றிவேல் முருகப்பெருமானுடைய திருவடியை வணங்கி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய சார்பாக இன்றைய தினத்தில் 3வது நாள் அண்ணாமலையாரினுடைய அற்புதம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் அடியேன் பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். இந்த 2 நாளும் சிறப்பான முறையில் நமக்கு அமைந்தது. இன்றைக்கி 3வது நாள். இன்று அண்ணாமலையாருடைய ஆலயத்தில் எப்படியெல்லாம் நம்மை போன்று, ஏன்னா நானும் பெண்ணு, இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே பெண்கள் இல்லையா, அதனால் அந்த பெண்களில் எவ்வளவு சிறப்புக்கு உரியவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் கோயில் கட்டியிருக்கிறார்கள், எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், அப்போது அந்த காலத்தில் கூட இப்படி பெண்கள் தொண்டு செய்திருக்கிறார்களா என்கின்ற விஷயத்தை எல்லாம் நாம் இன்றைக்கி தெரிந்து கொள்ளலாம். முடிஞ்ச வரைக்கும் அண்ணாமலையாரனுடைய அற்புதம் என்ன ஏன்னா நம்மெல்லாம் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம், நிறைய விஷயங்களை நாம் எல்லாருமே செய்தும் இருப்போம். ஆனால் நம்மை விட நிறைய பேருக்கு ஒரு மனசில் என்ன இருக்கும், என்ன மாதிரி யாராலையும் விரதம் இருக்க முடியாது, என்ன மாதிரி யாராலையும் பக்தி செய்ய முடியாது, என்ன மாதிரி யாராலையும் சமைக்க முடியாது, என்ன மாதிரி யாராலும் நிர்வாகத்தை நடத்த முடியாது, என்ன மாதிரி அது செய்ய முடியாது இது செய்ய முடியாதுன்னு நிறைய பெருமை பேசி கொண்டிருக்கிறோம். நம்மை நாமே புகழ்ந்து கொண்டால் தற்கொலைக்கு சமம். நான் சொல்லலை, எங்கே சொல்கிறா, பாரதத்தில் ஒரு இடத்துல சொல்கிறார் பகவான், தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டால் தற்கொலைக்கு சமம். 17வது நாள் யுத்தம் என்று சொல்லக்கூடியதில் சொல்கிறா. 17வது நாள் யுத்தத்தின் பொழுது சொல்கிறா. என்ன சொல்கிறா, கர்ணனை கொல்லலை, கர்ணனுக்கு பானமை நிறைய தொடுத்துட்டார். அப்படி பானம் நிறைய தொடுத்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஆனால் கர்ணன் ஆப்போசிட்டில் இருந்து நினைக்கிறா. என்ன நினைக்கிறா அப்படின்னா, அவர் மனசில் நினைக்கிறார், இன்று இவன் கையால் நான் மாலை போகிறேனா இல்லை என் கையால் அவன் மாலை போகிறானா, என் தம்பி அர்ஜுனன் கையால். ஏன்னா கர்ணனுக்கு தெரியும் யார் அர்ஜுனன் தம்பி என்பது தெரியும், ஆனால் அர்ஜுனனுக்கு தெரியாது. அதனால் இப்போது இவர் நினைக்கிறார், மனசுக்குள்ளே என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைக்கிறார் நம்ம தம்பின்னு நினச்சி பார்ப்போமே. கர்ணன் நினைக்கிறார் தம்பின்னு. இந்த தம்பின்னு நினச்ச உடனே தர்மராஜா முகமாக தெரிகிறது கர்ணனுடைய முகம் அர்ஜுனருக்கு. ஏன்னா 2 பேரும் ஒரே அச்சி, யமதர்மராஜாவினுடைய அச்சி. யமதர்மராஜாவினுடைய சொரூபத்தின் மூலியமாக தர்மராஜா பிறந்தார். யமதர்மராஜாவினுடைய அப்பா சூரிய பகவான், சூரிய பகவானுடைய மூலியமாக கர்ணன் பிறந்தான். 2 பேரும் அப்பா புள்ள வேறு வேறு வித்தியாசமாக இருக்க முடியுமா, ஒரே சாயல் தானே வரும். இந்த முகம் பார்க்கிற பொழுது அப்படி இருக்குது, இந்த முகம் அப்படி இருக்குது. அந்த முகம் அப்படி இருக்கிறதுனால இவருக்கு என்ன தோணுதுன்னா, அந்த துரியோதனை தர்மராஜாவை கொல்லும் பொருட்டு நம்ம கையாலேயே நம்ம அண்ணனை கொல்லும் பொருட்டு கொண்டு ஆப்போசிட்டில் நிறுத்தி வச்சிருக்கிறான் அப்படின்ற எண்ணம் வந்துட்டுது. இந்த எண்ணம் வந்த அடுத்த வினாடி பார்த்தார், கிருஷ்ணா சாரதி யார், பகவான் தானே சாரதியாக இருக்கிறார், கிருஷ்ணா தேரை பாடித்துறைக்கு ஓட்டு, பாசறைக்கு ஓட்டுன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த யுத்தகலம் முடிஞ்சு ஓய்வு எடுக்கிற இடம் அந்த இடம். ஏற்கனவே கர்ணனுடைய பானத்தினால தர்மராஜா அங்கமெல்லாம் பானம் பட்டு உடம்பெல்லாம் புண்ணாகி தான் போய் படுத்துன்னு இருக்கார்.
சரி, இப்போ அவர்கிட்ட போன உடனே தர்மராஜா அங்கே இருக்கிறாரான்னு நான் பார்த்துட்டு வந்து தான் யுத்தம் செய்வேன்னு கிருஷ்ணர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். எதிர்த்தாப்பில் இருப்பது, எதிரில் இருப்பது கர்ணனா அல்லது தர்மனாவா? இந்த குட்ட குழப்புவாதி ஒருத்தர் இருக்கார். அவர் யார்? நம்மால் தான், பகவான் எம்பெருமான். இந்த வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணுமா இல்லையா? அவர் சொல்கிறார், குந்தி மகனே கர்ணன் தான். ஆப்போசிட்டில் யுத்தம் பண்ணுற அர்ஜுனரும் குந்தி மகன், ஆப்போசிட்டில் எதிரியாக இருந்து யுத்தம் செய்யக்கூடிய கர்ணனும் குந்தி மகன். இப்போ டவுட்டு கிளியராக வருமா வராதா? குந்தி மகனே கர்ணன் தான்னார், அடித்து சொல்கிறார். அப்போ சொன்ன உடனே சந்தேகம் வந்துச்சா? இப்போ சந்தேகம் வந்த உடனே பார்த்தார், இவரும் என்னமோ குந்தி மகனேன்றாரு, அவரும் குந்தி மகனேன்றார். எதுக்கு இந்த பிரச்சனை? தர்மண்ணாவை பார்க்காம பானம் போட மாட்டேன்னு பாசறைக்கு போயிடுச்சு தேர். அப்போ தேர் அங்கே போன உடனே பார்க்குறார், தர்மராஜா உள்ளே இருக்கிறார். உள்ளே இருந்துக்கிட்டே அர்ஜுனன் வர்றதை பார்த்துட்டு, கர்ணனை கொன்று விட்டான் போல் இருக்கின்றது சந்தோஷத்தில் கேட்குறார், அர்ஜுனா கர்ணனை கொன்று விட்டாயா? இல்லைண்ணா. ஏன்? இல்லை, உங்கள் முகமும் அவர் முகமும் ஒரே மாதிரி தெரிஞ்சுது. நீங்கள் இருக்கீங்களான்னு பார்த்துட்டு அப்புறம் போய் பானம் போடலான்னு நினச்சேன்னார். நீயும் கெட்டாய், உன் காண்டீபமும் கெட்டதுன்னார். காண்டீபத்தை படித்தவர்களை கொல்லுவேன்னார். ஏற்கனவே சபதம். யார்? அர்ஜுனர். இப்போ வில்ல வளைச்சி நானை பூட்டி தர்மராஜா கழுத்துக்கு பானத்தை விடுறார். விடுறதுக்கு அப்படி குறி பார்க்குறார். பகவான் சொன்னார், இது என்னடா எதிரி மேலே பானம் போடுறான்னா இங்கே வந்து அங்கே தான் தர்மராஜா மாதிரி தெரிஞ்சுன்னு இங்கே உண்மையான தர்மராஜா மேலேயே பானம் போடுறதுக்கு எடுத்துக்கிட்டியே அர்ஜுனா, உனக்கு என்ன பைத்தியமானார். கிருஷ்ணா, என் காண்டீபத்தை பழித்தவர்களை நான் கொல்லுவேன்னு தெரிஞ்சிருந்தும் எங்கள் அண்ணா இப்படி சொன்னார், அது நியாயமா? இப்போ என்ன, உங்கள் அண்ணாவை கொல்லணும் அவ்வளவுதானே. பெரியவர்களை நீ வா போ அப்படின்னு பேசினா அவங்களை கொலை செய்த பாவம் உனக்கு வந்துடும். ஆனால் இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக எல்லாம் அப்படி தான் பேசுகிறான். ஏ பெருசு, வா உட்கார், இருப்பியா போடுவியா, அப்படி தான் பேசுது. எல்லாம் அப்படி தான், நீ வா போ. ஒரே ஆள் இல்லாமல், அது மட்டும் இல்லை, வீட்டுக்கார கூட இப்போ டே வாடா உட்கார்ற, இருப்பியா போடுவியாடா, அப்படி தான் எல்லாம் பேசுகிறா. இந்த டிவி சீரியலை பார்த்து 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 எல்லாம் வீட்டுக்காரை கூட அப்படி தான் பேச ஆரம்பிச்சிட்டா. யாரும் இப்போ வாங்க போங்க மாமா மச்சான் அதெல்லாம் யாரும் இப்போல்லாம் கிடையாது. நிறைய அந்த மாதிரி மாறி போச்சு. அது மட்டும் இல்லை, ஆணுக்கு பெண் சமம், நீயும் சம்பாதிக்கிறேன் நானும் சம்பாதிக்கிறேன், அந்த மாதிரி மாறிட்டா. அப்போ இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார், இவர் சொன்னார், நீ எந்த இடத்தில் இதுவரைக்கும் யுத்தம் செய்திருக்கிறாய்? தர்மன்னான்னு சொல்லணும். தர்மரே நீன்னு போட்டாவே முடிஞ்சு போச்சு, அவரை கொலை பண்ணது பாவம் நம்ம வந்துடும். நீ இதுவரைக்கும் எந்த இடத்தில் யுத்தம் செய்திருக்கிறாய்? நீ கை காட்டிய இடத்துல எல்லாம் நாங்கள் தானே போய் சண்டை போட்டிருக்கிறோம், நீ வா போனார். இப்போ என்ன பண்ணார், அந்த பானத்தை கழுத்துக்கு வச்சுக்கினார். அவர் கழுத்துக்கே. ஏண்டா வயிற்று வலி போய் திருகு வலி வந்துச்சு, திருகு வலி போய் தலைவலி வந்துக்குதடா. இப்போது அங்கே என்னடான்னா கர்ணன் மேலே பானம் போட மாட்டேன்னு, இங்கே என்னடான்னா தர்மராஜா மேலே பானம் போடுறேன்னு வந்தேன். தர்மராஜா மேலே போடாதன்னு சொன்ன உடனே இப்போ உன் கழுத்துக்கே நீ பானம் வச்சுக்கினேன், உனக்கு என்ன பைத்தியமா? இல்லை கிருஷ்ணா, இதுவரைக்கும் பிறந்ததிலிருந்து எங்கள் அண்ணாவை நீ வா போன்னு நான் பேசினதே இல்லை. இப்போ இதே வாயை வச்சுட்டு நான் எப்படி இனி உயிர் வாழ்வேன்? அதனால் நான் தற்கொலை செய்து கொள்ளலாம். நல்ல கதை கேட்கணும், ரொம்ப உன்னதமான கதை. இந்த மாதிரி எந்த ஒரு புராணத்திலும் இல்லாத கதை. தற்கொலை செய்து கொண்டால் மீண்டும் மனித பிறவி கிடைக்காது. கைத்தட்டிக்கோங்க. தற்கொலை செய்து கொண்டால் மீண்டும் மனித பிறவி கிடைக்காது. இறைவன் கொடுத்த ஆன்மாவை இறைவன் மட்டுமே எடுப்பதற்கு உரிமை. இறைவன் கொடுத்த ஆன்மாவை நாம பிரித்து கொள்ளுவதற்கு எந்த ஒரு காலத்திலும் எவ்வளவு சூழல், எவ்வளவு கொடுமை, எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய வலிமை மட்டுமே எனக்கு தர வேண்டும் என்று எண்ண வேண்டுமே தவிர தற்கொலைக்கு மட்டும் எக்காரணத்தை கொண்டும் போகக்கூடாது. இது நியதி. அப்போ தற்கொலை செய்து கொண்டால் மீண்டும் உனக்கு மனித பிறவி கிடைக்காது.
அதனால் சொல்லுகிறேன் அர்ஜுனா, உன்னையே நீ புகழ்ந்து கொள். இறைவன் சிவபெருமானிடத்தில் 5 ஆண்டு காலம் தவத்தை செய்து அந்த தவத்தின் மூலியமாக பாசுபதத்தை பெற்று நிவாத கவச கால கேயர்களை கொன்று இந்திரலோகத்தில் இந்திரனுடைய பட்டத்தை பெற்று என்னை போன்ற உலகத்தில் எவரும் வீரன் இல்லை, தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டார். இப்போ கேட்கிறார் பகவானிடத்தில் அர்ஜுன பெருமான், என்னை நானே புகழ்ந்து கொண்டால் தற்கொலைக்கு சமம். இந்த வேலையை தான் நாம் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். என்னால் தான் நிர்வாகம் நடக்குது, என்னால் தான் அது நடக்குது, என்னால் தான் இது நடக்குது, என்னால் தான் எல்லாம் நடக்குது, நான் மட்டும்தான் விரதம் இருக்கேன். இப்படி எவ்வளவோ விஷயங்கள். எங்கே நான் என்கின்றதை போட்டு விட்டோமே, ஆனால் அங்கு இறைவன் இருக்க மாட்டார். இது புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கதையை சொல்கிறேன். அப்போது இறைவனாக இருக்கக்கூடிய அண்ணாமலையாரனுடைய அற்புதம் என்று சொல்லக்கூடியது நேற்றைய தினத்தில் ஜோதி சொரூபமாக அந்த ஜோதி சொரூபத்தை பார்க்கக்கூடிய திருமுடியையும் திருவடியையும் தேடி இருவரும் அடைந்து இந்த கதையை சொல்லிட்டு இருந்தால், நேற்று யூடியூப்பில் ஒருத்தர் நம்ம IRISல ஒரு அம்மா யாரோ ஒருத்தவங்க கொடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் சொல்கிறத நீங்கள்லாம் எப்போ நிறுத்த போகிறீங்க? யாரோ ஒரு அம்மா கொடுத்துருந்தா. நான் இன்றைக்கி எவ்வளவு பேர் பார்த்துருக்குறான்னு அப்படி ஒரு இன்ஸுக்காக பார்த்தா ஒரு அம்மா சொல்லியிருக்கா, அதில் இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் சொல்கிறதுனால தான் நம்ம இந்து மதத்தினுடைய பெருமையே போயிடுச்சின்றான். இது கட்டுக்கதையா? உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். திருமுடியும் திருவடியையும் தேடி அலைந்த கதை நான் சொல்லலை. அருணாச்சல புராணம் என்று சொல்லக்கூடிய புராணத்தில் இருக்கக்கூடிய கதையே நான் படித்து சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட அந்த புராணமும் எத்தனையோ ஆயிரம் வருஷத்திற்கு முன்னதாக நடந்த ஒரு புராணம். இன்றைக்கும் சரி, நான் தான் பொய் சொல்கிறேன்னா, இன்றைக்கும் லிங்கோத்பவர் என்று சொல்லக்கூடியவனுடைய அந்த வடிவத்தில் இருக்கக்கூடியது கீழே பார்த்தீங்கன்னா வராக அவதாரம் எடுத்துக்கொண்டு பூமியை குடைந்து கொண்டு போகக்கூடிய ஒரு கல் சிலை, மேலே அன்னப்பறவையாக இருந்து பறந்து கொண்டு போகக்கூடிய சிலை இன்னைக்கும் திருவண்ணாமலை தலத்தில் இருக்கக்கூடிய லிங்கோத்பவர் என்று சொல்லக்கூடிய தலத்தில் இருக்குன்னா, ஆனால் அந்த சிவலிங்க சொரூபம் என்று சொல்லக்கூடியது இன்னைக்கோ நேத்தோ செய்தது கிடையாது. இன்னைக்கோ நேத்தோ செய்தது கிடையாது. பொய் சொல்ல வேண்டும், கட்டுக்கதை சொல்ல வேண்டும் என்பது இதிகாசமோ நம்ம இந்து புராணமோ கிடையாது. முடிஞ்ச வரைக்குமோ பக்தி நெறியில் மக்களை கொண்டு போவதற்கு தான் நம்மளுடைய வேலை. எல்லா புராணங்களும் கட்டுக்கதை கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு கதையும் சொல்ல முடியாது, கற்பனையிலெல்லாம் கதை சொல்ல முடியாது. அப்போது திருவண்ணாமலை தலத்தில் எத்தனையோ 1000 ஆண்டு காலத்திற்கு வராக அவதாரம்னு ஒன்று எடுத்தாரா இல்லையா? இறைவன் வராக அவதாரம்னு ஒன்று எடுத்தாரா? அந்த அவதாரம் எடுத்துதான் தேடினார் என்று புராணம் சொல்லுகிறது. அன்னப்பறவையாக பிரம்மாவுக்கு கோயில் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த 100 வருஷத்துக்குள்ளதான் பிரம்மாவுக்கு கோயில் எழுப்பப்பட்டதே தவிர ஆதி காலத்தில் எல்லாம் பிரம்மாவுக்கு கோயில் கிடையாது. தத்தாத்ரேய சொரூபம். இறைவன் சிவபெருமானுடைய கோயில்லையும் நாராயணனுடைய கோயில்லையும் நேர் ஆப்போசிட்டில் பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க பிரம்மாவுக்கு ஒரு இடம். கருவறையில் ஒரு இடம் பின் சைடில், அது கூட இந்த பரிவார தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதை வைப்பாங்க இல்லையா? இந்த பக்கத்தில் வந்து துர்கை வைப்பாங்க, பிள்ளையாரை வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த சுற்றி வரக்கூடிய பகுதிகளில் ஒரு பகுதியாக தான் பிரம்மாவுக்கு கொடுக்கப்பட்டது. ஆதி காலத்தில் கோயிலில் எல்லா கோயிலையும் பாருங்கள், பிரம்மாவினுடைய வடிவம் அப்படி தான் இருக்கும், அந்த ரூபத்தில் தான் இருக்கும். பழமையான 1000 வருஷம் பழமையான கோயில்கள் எல்லாத்துலேயுமே கூத்தனூர் என்று சொல்லக்கூடிய ஒரு தலத்தில் மட்டும்தான் சரஸ்வதிக்கு கோயில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த சரஸ்வதியினுடைய கணவராக இருக்கக்கூடியவருக்கு பிரம்மாவுக்கு கோயில் எழுப்பப்பட்டது. அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். மற்ற இடத்துல எல்லாம் பிரம்மாவுக்கு பூமியில் கோயில் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு சில இடத்துல இப்போவும் பிரம்மாவுக்கு கோயில் கட்டியிருக்காங்க. ஏன்னா படைக்கக்கூடிய கடவுளுக்கு கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி கோயில் கட்டியிருக்காங்க. இது எல்லாமே வந்து குறைந்தது ஒரு 100-150 வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கோயில் தான் பிரம்மாவுக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோயில் எல்லாம் வந்து பிரம்மாவுக்கு இல்லை என்று தான் புராணங்கள் சொல்லுகிறது. இப்போ நான் அந்த இடத்துல பார்த்தேன், இந்த இடத்துல பார்த்தேன்னா புதுசாக நிறைய கோயில் கட்டுறாங்க இப்போல்லாம்.
ஆனால் புதுசு புதுசாக கட்டினாலும் என்றைக்கும் மதுரை மீனாட்சி அம்மையார் கோயில் மாதிரியோ இல்லை ஸ்ரீரங்கத்தை போன்றோ இல்லை ராமேஸ்வரத்தை போன்றெல்லாம் கோயில் கட்ட முடியல. திருவண்ணாமலை கோயிலை போன்றெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் யாரும் கட்ட முடியலை. இன்றைக்கி எவ்வளவு கம்ப்யூட்டர் யுகம் கலியுகம் நடந்து கொண்டிருக்கின்றது, கோடி கோடியான செல்வங்கள் இருக்கின்றது, கோடி கோடியான மிஷின்கள் இன்றைக்கி வந்துட்டுது. அந்த மிஷினெல்லாம் எந்த கம்ப்யூட்டரும் இல்லை, கலியுகமும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லாத காலத்திலேயே அவ்வளவு பெரிய கோபுரங்கள் கட்டினார்கள். உண்டா இல்லையா? ஆனால் யாராலையும் இன்றைக்கும் மதுரை மீனாட்சி மாதிரி ஒரு கோயில் கட்ட முடிஞ்சதா? ஸ்ரீரங்கத்தை போன்று ஒரு கோயில் கட்ட முடிஞ்சதா? ஒரு திருவண்ணாமலை கோபுரத்தை போன்று ஒரு கோயில் கட்ட முடிந்ததான்னா இல்லை. அதான் உண்மை. யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய திருவண்ணாமலை தலம். அந்த தலத்தில் நிறைய அற்புதங்கள் எல்லாம் நடந்திருக்கு. நம்மை போன்று ஒரு அம்மையார், அந்த அம்மா அம்முனி அம்மான்னு பேர். அந்த அம்மா கட்டியது தான் நம்மளுடைய வடக்கு கோபுர வாசல் அப்படின்னு சொல்லக்கூடியதில் அந்த அம்மா தான் கோயில் கட்டியிருக்கா. அதாவது கோபுரத்தை கட்டியிருக்கிறா. வல்லால மகாராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் வல்லால மகாராஜான்றது தான் சரியானது. நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா அதை வெள்ளாலான்னு வந்துருச்சு. வல்லால மகாராஜான்னு பேர். அந்த வல்லால மகாராஜா என்று சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு ராஜா. திருவண்ணாமலை பகுதியை ஆண்ட ஒரு ராஜா அவர். அந்த ராஜாவாக இருக்கக்கூடியவர் கிழக்கு கோபுர வாசல் கட்டினார். வல்லால மகாராஜா கட்டிய கோபுரத்தின் மீது ஏறிதான் அருணகிரி பெருமான் கீழே விழுந்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்யப்பட்டது. அப்போதான் முருகப்பெருமான் தாங்கி பிடிச்சார். கிளி கோபுரம் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கும் அருணகிரி பெருமான் கிளி கோபுரமாக இருக்கின்றார். முருகப்பெருமான் சொல்ல முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்கொரு வித்துக்குருபரை என ஓதும் அப்படின்னு திருப்புகழை தொடங்கினார். முதல் பாடல் இது. அப்பேற்பட்ட கிளி வடிவமாக இருந்து அருணகிரி பெருமான் கந்தர் அனுபூதி என்று சொல்லக்கூடியதை பாடி அருளி கொடுத்தார். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய திருவடியில் போய் அந்த அருணகிரி பெருமான் சேர்ந்தார். 16,000 திருப்புகள் பாடினார். நமக்கு கிடைச்சது வெறும் 1600 திருப்புகள் தான் கிடைச்சது. வெறும் 600 திருப்புகள் தான் நமக்கெல்லாம் கிடைச்சது. ஆனால் மீதமெல்லாம் காலப்போக்கில் செல்லரித்து அழிந்து போனது. அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த குறிப்பிட்ட திருப்புகள் மட்டும் கிடைச்சது. மனிதருக்கு ஒரு வேளை இறைவனுக்கு தேவையானதெல்லாம் இறைவனே எடுத்துக்கிட்டு மனிதருக்கு தேவையானதை மட்டும் கொடுத்தாரோ என்னமோ தெரியலை. இருக்கலாம், நம்ம யாரும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியது திருவண்ணாமலை தலம். அதில் வல்லால மகாராஜா என்று சொல்லக்கூடிய அந்த வல்லால மகாராஜா கிழக்கு கோபுரத்தை கட்டிட்டு வடக்கு கோபுரத்தை கட்டுறார். ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதில் நின்று போச்சு அந்த வடக்கு கோபுரம். அதுக்கப்புறம் அவரால் முழுமையாக முடிக்க முடியலை. ஏன்னா இந்த ஊரார்கள் என்று சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய பேச்சுக்கும் ஏச்சிக்கும் அவர் ஆளானார். என்ன கர்மா பண்ணானோ, கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆச்சு, இன்னமும் அவனுக்கு ஒரு புழுவோ பூச்சியோ இல்லை. என்ன இல்லை? புழுவோ பூச்சியோ இல்லை. ஒன்று சொல்கிறேன், இதில் யாராவது அது மாதிரி இருந்தால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த வல்லால மகாராஜாவினுடைய கதையை கேட்டு நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும். ஏன் இறைவனை அந்த குழந்தையை கொடுக்கலன்றதுக்கும் காரணம் தெரிஞ்சுக்கணும். இறைவனாக இருக்கக்கூடியவர் நம்மளுக்கிட்டெல்லாம் சில நேரங்களில் சில இதெல்லாம் திருவிளையாடல் செய்வார். அது மாதிரி இப்போது வல்லால மகாராஜா இடத்துல ஒரு திருவிளையாடல் செய்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லை. இவர் தினமும் அண்ணாமலையாரை பாதத்தில் பணிவார். பணிகிற பொழுது ஒரு சில பேர் மந்திரிங்க சில பேர் எல்லாம் பேசிக்கிறா, என்ன தான் கோபுரம் கட்டி கொடுத்தா மட்டும் குழந்தைய கொடுத்துருவாரா என்ன கர்மா பண்ணானோ, இந்த எலும்பு இல்லாத நாக்கு இருக்கே அது சும்மானே இருக்காது. பாம்பை விட தேலை விட மிகப்பெரிய பாய்சன் எதுடான்னு கேட்டால் அந்த நாக்கு தான். மனிதர்களினுடைய நாக்கு அவ்வளவு பெரிய பாய்சன் அந்த மனிதர்களுடைய நாக்கு. இப்போது வல்லால மகாராஜா அவர் விழுந்து வணங்குறார்.
எல்லாரும் சில பேர் பேசிக்கிறேன், என்ன கர்மா பண்ணானோ அதனால தான் கடவுள் கோடி கோடியாக சொத்து கொடுத்துருந்தாலும் கூட ஒரு பிள்ளையை தரலை. மல்லம்மா செல்லம்மான்னு 2 மனைவிமார்கள், 2 மனைவி. ஆனால் 2 மனைவிக்குமே இல்லை, கடவுள் கொடுக்கலை. அப்போ கொடுக்காத பொழுது அப்போது சொல்கிறார், என்ன சொல்கிறார், ஒருவேளை நான் உண்மையாகவே கர்மா பண்ணியிருப்பேனோ. கிழக்கு கோபுரத்தை முடித்தார், வடக்கு கோபுரத்தை கட்டின்னு இருக்கார், இப்போ இந்த நிலையை வருது. அப்போது ஒரு நாள் போய் காதுபட நிறைய பேர் பேசுகிறத கேட்ட உடனே மனம் ரொம்ப நொந்தார். நொந்த உடனே பார்த்தா நேராக போனார், சிவபெருமானுடைய அந்த பாதத்தில் போய் தன்னுடைய நெத்தியை வச்சு இடித்து அழறார். உண்மையாகவே நான் கர்மா பண்ணேனா? அந்த கர்மாவினால்தான் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தரவில்லையா இறைவா? எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியல. ஆனால் அவங்க சொல்லுவது போல எனக்கு என்ன வருத்தம்னா, எனக்கு பின்னாடி என் பிள்ளையாவது இந்த கோபுரங்களை கட்டி முடித்து உன்னை பராமரிப்பு செய்வதற்கு எனக்கு ஒரு வாரிசு இல்லாமல் போய்விட்டதே என்று தான் நான் அழுகிறேன்னார். இப்போ நான் என் கணவர் இந்த தொழில் செய்திருந்தார். உண்மையாகவே என் கணவர்கிட்ட எனக்கு அதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒன்றும் தெரியாது. கல்யாணம் ஆன புதுசில் சொல்வார், ஞான சூன்யம் ஞான சூன்யம் ஞான சூன்யம்பார். தலையில் 2 கொட்டு கொட்டிகிட்டே இருப்பார். ஆமாம், ஒன்றும் தெரியல. இந்த நான் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் படுற பாடு என்ன பாடும்பார். நான் சொல்லுவேன், சன்னியாசியாக போக வேண்டியவருக்கெல்லாம் என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்ன படாத பாடுபடுத்துகிறாரேன்னு நான் சொல்லுவேன். அப்போது அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி படிப்படியாக எதையோ கொஞ்சம் அப்படி கேட்டு அப்புறமா ஒரு நாள் ரொம்ப சண்டை யுத்தமாக மாறி அப்புறம் ஒரு நாள் சொன்னார், இந்த புராணத்தை படித்து, ஏன்னா அவர் 12 மணி 1 மணி 2 மணி 3 மணிக்கு தான் வருவார். எனக்கு ஒரு சின்ன பொண்ணு, நான் எனக்கு ஒரு 16லேயே கட்டி கொடுத்துட்டா. அப்போ கட்டி கொடுத்த உடனே நான் என்ன பண்ணுறது? அப்போ சின்ன பொண்ணுக்கெல்லாம் இந்த அளவுக்கு ஞானமோ அறிவோ இருந்தால் இந்த தொழிலை பற்றி ஒன்றும் தெரியாது. அப்போ சொல்லுவேன், நான் என்ன பண்ணுறது, இந்த சன்னியாசி எங்கேயோ போயிட்டு வருது போலுக்குது, 3 மணிக்கு வருது 2 மணிக்கு வருது அப்படின்னு சண்டை போடுவேன். அப்படி சொன்னார், இந்த புராணத்தை படின்னு கொடுத்தார். முதல்ல பிள்ளையார் புராணம் தான் படித்தேன். அடையார் சிக்னலில் ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்றைய தினத்தில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சொற்பொழிவு ஆரம்பிக்கணும், இப்படி முடிக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டார். ஜோன்னு மழை பெய்யுது. அப்போது ஒரு சுந்தரம் ஐயர்னு ஒரு ஐயர் இருந்தார், சிவாச்சாரியார், ரொம்ப ஒரு 85 வயசு இருக்கும் அப்போவே அவருக்கு. அவர் இப்போ இல்லை. அப்போது அவர் நான் பேச ஆரம்பித்து ஒரு 2 மணி நேரம் அடியே முடித்ததுக்கப்புறம் ஒரு 500 பேர் கொடையை பிடிச்சிட்டே கேட்டுட்டு இருந்தான். எல்லாம் மழை. அப்போ சொன்னார், அடியே உன் நாக்கில் சரஸ்வதி இருக்காடி, எனக்கே இந்த புராணமெல்லாம் சத்தியமாக தெரியாதுடி, பிள்ளையாருக்கு கிட்டத்தட்ட 55 வருஷமாக நான் பூஜை பண்ணின்னு இருக்கேன்டி, நன்னா பேசுகிறேன், விட்டுடாதே, கெட்டியாக பிடிச்சிக்கோன்னார். அதான் எனக்கு முதல் கலைமாமணி விருது. அவர் வாழ்த்து தான் எனக்கு முதல் கலைமாமணி விருது. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி கற்றுக்கின்றது தான் இது. அப்போது வள்ளால மகாராஜா சொல்கிறார், உண்மையாகவே நான் இப்படி ஒரு பாவம் செய்திருப்பதனால்தான் எனக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை நீ தரவில்லையோ. 2 மனைவிமார்கள் இருக்கிறார்கள், ஆனால் பாக்கியம் தரலை. அப்போ யோசிக்கிறார், ஒருவேளை நான் உண்மையாகவே பாவம் பண்ணியிருப்பேனோ, உண்மையாகவே நான் ஏதோ பாவம் பண்ணியிருப்பேனோ, ஆனால் என்னன்னு தெரியலையே. சரி, ஏன் எனக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல? 2 மனைவியை கொடுத்த இறைவன் குழந்தை பாக்கியத்தை தரல. அப்போ சொல்லி யோசித்து போயிட்டே இருக்கிற பொழுது அப்போது நினைக்கிறார், அண்ணாமலையார்கிட்ட போய் அழுதார். இந்த குழந்தை இல்லைன்னா இவ்வளவு கஷ்டம் இருக்குமா? குழந்தை இல்லாததற்கு நான் ஏற்கனவே பல புராணங்களில் உங்கள் இடத்துல கூட நான் உதாரணம் சொல்லியிருக்கேன். என்ன காரணம்னா, அமாவாசை திதி கொடுக்கலன்னா குழந்தை பாக்கியம் இருக்காது. அதற்கு பிறகு குலதெய்வத்தை வழிபாடு செய்யலைன்னா குழந்தை பாக்கியம் இருக்காது. அதற்கு பிறகு சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 அடிப்படை காரணத்திற்காக குழந்தை பாக்கியம் இருக்காது. இன்னும் சொல்லிக்கலாம், நமக்கு அந்த பிறவி கடைசி பிறவி முக்தி தந்தால், ஏன்னா நமக்கு வாரிசு இருந்தால் முக்தி கிடைக்காதுன்னு ஒரு நீதி இருக்குது.
நம்ம வாரிசு அடுத்து நமக்கு ஈமக்கிரியை பண்ணணும், இன்னும் என்னென்னமோ பண்ணணும், அடுத்தடுத்து வாரிசு போகும். நம்மளோட நம்ம சந்ததியை நிறுத்தி அந்த நிறுத்திவிட்ட பிறகு நமக்கு முக்தியை கொடுத்துட்டார்னா அதுக்கப்புறமா நமக்கு பிறவி கிடையாது. ஒருவேளை அதனாலேயும் கூட குழந்தையை கொடுக்காமல் இருக்கலாம். இதான் நம்மளுடைய தாத்பரியம். இப்போ இவர் யோசிக்கிறார், பார்த்தார், வீட்டுக்கு போனார், இதையே நினச்சொன்றிருக்கார். யாருன்னா எதனா சொல்லிட்டா நம்மளால் தாங்க முடியாது. நல்லது சொன்னால் அதை கேட்டு சந்தோஷப்படுவோம். நானும் பாருங்கள் இந்த யூடியூப்பில் எதையோ படிக்கூடாத படிச்சுட்டு நானும் சொல்லின்னு இருக்கேன். ஏன்னா வாழ்த்துவதை காட்டிலும் வையக்கூடியது தான் இன்றைய உலகம். நீ என்னதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் உழைப்புக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய உலகம் எல்லாம் இப்பொழுது கிடையாது. மாயைக்குள்ளே எல்லாரும் கிட்டத்தட்ட யாரோ ஒரு சொற்பொழிவாளர் கூட சமீபத்தில் சொன்னார், 1 மணி நேரம் நாங்கள் புத்தகம் பார்க்காமல் பேச வேண்டுமானால் 100 மணி நேரம் படித்தால் மட்டும்தான் எங்களால் அதை சொல்ல முடியும். ஆனால் சில பேர் பார்த்துட்டு என்ன சொல்கிறா, காத்தால இவ்வளவு நேரத்துக்கு இந்த விளக்கேற்றுங்கோ, இதை பண்ணுங்கோ, இதை பண்ணிங்கன்னா இந்த கோயில் போனீங்கன்னா அவ்வளவு நல்லாயிருக்கும், இந்த கோயில் போனீங்கன்னா இவ்வளவு நல்லாயிருக்கும். இப்போ ஏதோ ஒரு நேற்று ஒரு 10 ஃபோன் கிட்டத்தட்ட திருப்போரூர்லேருந்து நம்ம வர சொல்லியிருந்தனே, அந்த திருப்போரூர்லேருந்து ஒரு 10 ஃபோன் பண்ணியிருந்தா. என்னமோ வெத்தலையில் விளக்கேற்றணுமா அப்படின்னு ஒரு ரூமரை கிளப்பி விட்ருக்கா. ஆமாம் ஆமாம், வெத்தலையை காம்பை கிள்ளிட்டு அந்த காம்பை அந்த இதுலேயே போட்டு, எதில் அந்த விளக்குலேயே போட்டுட்டு அதில் ₹1 காயினை போட்டுட்டு அந்த வெத்தலை நுனியில் மஞ்சள் குங்குமத்தை வச்சுட்டு அது மேலே நல்ல அகல் விளக்கை வச்சு நெய்யை ஊற்றி ஏற்றினா நமக்கு கோடி கோடியாக கொட்டும். எவன் சொன்னான்னு தான் தெரியல. இது கிட்டத்தட்ட நான் நைட்டு 11:30 மணி ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொல்லுது, அம்மா கோச்சிக்காதீங்கம்மா, செம்பாக்கத்துலேருந்து ஃபோன் பண்ணுறேன், எங்கள் ஊர் முழுக்கவே இதான் பேச்சு, நாங்கள்லாம் வீட்டில் விளக்கேற்றின்னு இருக்கோம். நான் டைம் பார்க்குறேன், மணி 11:30. ஏம்மா 11:30 மணிக்கு விளக்கேற்ற சொல்லி யாருன்னா சொன்னது? ஆமாம், திருவண்ணாமலையில் சரிஞ்சிட்டு தாமே, அதுக்கு வெற்றிலையில் விளக்கேற்றினால்தான் நம்மளுடைய தோஷமெல்லாம் போகுமா, கஷ்டமெல்லாம் போகுமா. அது மட்டும் இல்லை, கோடி கோடியாக பணம் வரும்னு சொன்னாங்க. நான் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு வெத்தலையை பார்த்து 5 விளக்கை எடுத்து வச்சு வெத்தலையில் விளக்கேற்றிட்டு கூரையை பிச்சுட்டு கொட்டு, கூரையை பிச்சுட்டு கொட்டுன்னா கொட்டுவா செய்யும்? உழைக்கணும். இதெல்லாம் இல்லை, விளக்கேற்றணும், அவ்வளவுதான். ஒரு காலத்தில் அகலை தவிர வேறு விளக்கு கிடையாது. வெள்ளியில் கிடையாது, காமாட்சி அம்மாவில் கிடையாது, எந்த விளக்கு, குத்து விளக்கு இதெல்லாம் கிடையாது. இது எல்லாமே ஒரு 100, 150, ஒரு 250 வருஷத்திற்கு உள்ளர வரப்பட்டது தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் மனிதர்கள் வாழலையா? யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒருத்தருக்கு அது சக்ஸஸ் ஆகலாம், ஏன்னா அவங்க காலம், நேரம், ராசி, நட்சத்திரம் எல்லாம் ஒன்றா இருக்கலாம். அவங்களுக்கு அன்னைக்கு இறைவன் மகாலட்சுமி திருவருள் செய்யணும்னு இருந்திருந்தால் ஒரு வேளை செய்திருக்கலாம். அதுக்காக எல்லாரும் வெத்தலையில் விளக்கேற்றிட்டாவே கிடச்சிருமா? நேற்று ஒரு 10 ஃபோனு இங்கிருந்து நிகழ்ச்சிக்கு போனதுலேருந்தே ஃபோன். அதுக்கப்புறம் ராத்திரி ஒரு 11:30 மணிக்கு ஒரு அம்மா, ரொம்ப தெரிஞ்ச அம்மா, அந்த அம்மா பண்ணுறேன், இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணுறேன்னு கோச்சுக்காதீங்க, உங்ககிட்ட கேட்டால் தான் டவுட் கிளியரன்ஸ் ஆகும், அதுக்காகவே ஃபோன் பண்ணுறேன்னு ஃபோன் பண்ணுறா. இது மாதிரி உள்ள நிகழ்ச்சிகளை நான் ஒன்றே என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பாருங்கள், எதையும் பார்க்க வேண்டாம்னெல்லாம் சொல்லலை. ஆனால் இதையெல்லாம் சொல்லுவதற்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் பார்க்குறா. கோடி கோடியாக கொட்டிடுமா கொட்டிடுமான்னு உயிரை கொடுத்து ஆன்மீகத்தினுடைய பெருமைகளை, இறைவனுடைய பெருமையை அவ்வளவு சொல்லி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதை கேட்கணுன்னா அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுற, இது கட்டுக்கதைன்ற, அதுக்கப்புறம் யாரோ ஒரு அம்மா சொல்லியிருக்கா, லா சரியில்லை, லீ சரியில்லை, லூ சரியில்லை. நான் இல்லை நான் என்ன உட்காந்துட்டு எல்லாருக்கும் உட்காந்துட்டு பிஹெச்டி பட்டம் பெறதுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் இல்லையே. நான் என்ன கல்லூரியிலையா கிளாஸ் எடுத்துட்டுருக்கேன்? இல்லையே. சாதாரண மக்களுக்கும் புரிய வேண்டும் என்கின்றதில் நான் சொல்கிறேன், அவ்வளவுதான். நான் பேசுகிறது யாருக்குமே புரியாமல் இருந்து என்னம்மா அந்த அம்மா சொன்னால் ஒன்றும் விளங்கலை, சரி இருந்து தொலையணுமே நாங்கள் உட்காந்துட்டு இருந்தேன். இல்லை, நான் உங்களை சொல்லலை, சில பேர் மனதில் அந்த எண்ணம் தோன்றுமா இல்லையா? அப்படி இருக்கிறதை காட்டிலும் புரியும்படியாக உங்களுக்கு புரியுதான்னு கேட்டுட்டு நீங்கள் நடைமுறையில் பேசக்கூடிய மொழியில் நான் உங்களுக்கு சொன்னாதான் புரியும்.
நான் பாட்டுக்கு ஏதோ வந்தேன், ஏதோ பேசினேன், எனக்கு சம்பளம் யாரோ கொடுக்குறா அப்படின்னு நான் பாட்டுக்கு போகக்கூடாது. உங்கள் 4 பேர் மனசுலையும் 4 இன்னார்த்திக ஐயோ நினச்சிப்பீங்க. என்னென்னு கரெக்டாக 10 மணிக்கு ஆஜராகிடுவோம், 12 மணி வரைக்கும் பொழுது போகிறதே தெரியாது. என்ன அருமையாக அந்த அம்மா உட்காந்து கதை சொன்னா. ஆனால் இன்றைக்கும் அது இல்லை. ஒரு 4 பேராவது மனசில் நினைப்பீங்க இல்லையா? அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நாங்கள் உயிரை கொடுத்து இந்த சொற்பொழிவே பண்ணுறோம். இதுதான் உண்மை. இதுதான் தேவையே தவிர அதுக்காக நம்மெல்லாம் இதெல்லாம் சொல்லின்னு இருக்க முடியாது. அப்போது மனதுக்குள் கவலை என்று சொல்லக்கூடியதை கண்டதை போட்டு யோசிக்கக்கூடாது. இப்போ வல்லால மகாராஜா யாரோ யாரையோ சொன்னதை வைத்து அவங்க சொல்கிறாங்க, இவ்வளவு பாவம் பண்ணதுனால தான் உங்களுக்கு குழந்தை இல்லையா, அதையே நினச்சின்னு இருக்கார். சிவபெருமான் பார்த்தார், என்ன இவன் தினமும் வந்து நம்ம வணங்குறவன் இவ்வளவு அழுகிறானே இன்னைக்கின்னு பார்த்து. அச்சோ, ஒரு கோபுரத்தை கட்டி முடித்து 2வது கோபுரம் என்று சொல்லக்கூடியது எழுந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவ்வளவு வருத்தப்படுகிறானே, சரி போய் அவன் வருத்தத்தை தீர்த்து வச்சிடுவோன்னு இறைவனே இறங்கி வர்றார். இறங்கி வர்றதுக்கு முன்னாடிக்கு அவருக்கு ஒரு சந்தேகம். இது வந்து புராணத்தில் இல்லை, குருநாதர் வாரியார் சுவாமிகள் சொல்ல, அவருடைய சீடர்கள் சில பேர் சொல்ல நாங்கள் அதை கேட்டிருக்கோம், அவ்வளவுதான். அது புராணத்தில் இல்லை. இருந்தாலும் அவர் வந்து மக்களுக்கு போய் சென்றடையணுன்றதுக்காக, பக்தி நெறியில் போகணுன்றதுக்காக அவர் ஒரு சில இடத்துல இந்த இடைசருக்களில் அதை நொழிச்சிருக்கிறாங்க. அவர் சொல்கிறார், சிவபெருமான் கேட்டாராம், பிரம்மா ஏன் இன்னும் வல்லால மகாராஜனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை? இருங்க சுவாமி, இந்த பார்த்து சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தை அப்படி பொட்டி பொட்டி போட்டார். சுவாமி குழந்தை பாக்கியம் இருக்குது, அப்போ ஏண்டா இன்னும் போடாமல் வச்சிருக்கே? சுவாமி அதுதான் எனக்கும் தெரியல சுவாமி. இருங்க சுவாமி, அவருக்கு புண்ணிய பலன் எப்படி இருக்குது? நன்றாக இருக்குது சுவாமி. சரி, ஏன் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை? அதுவா சுவாமி, அது வந்து இருங்க சுவாமி, யார் குழந்தையாக போவார்கள் என்றாவது பார்த்து விட்டு சொல்லுகிறேன். சிவபெருமானே நேரில் வந்து கேட்குறாருன்னா சும்மாவா? பார்த்தார், புரட்டி புரட்டி பார்த்தார். சுவாமி குழந்தை பாக்கியம் இருக்குது, ஆனால் யார் போவது என்பது தான் பிரச்சனை. யாருக்கு? வல்லால மகாராஜனுக்கு குழந்தையாக யார் போகிறதுல தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? சரி, அந்த 33 தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன் அனுப்பு. சுவாமி இல்லை, அவருக்கு அந்த பாக்கியம். சரி, உனக்கு இருக்கா? சுவாமி படைக்கிற தொழிலை விட்டுட்டு போக முடியாது சுவாமி, அப்புறம் யார் படைக்கிறது? சரி, அடுத்து யார் இருக்கா? ஏற்கனவே 10 அவதாரத்தில் 9 அவதாரம் முடிச்சு விட்டார், 10வது அவதாரத்துக்காக வெயிட்டிங்கில் இருக்கார், அவரை வேணா அனுப்பிப்பார். சுவாமி அவருக்கு அந்த பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் இருக்கு என்று சொல்லுகிறாய். சரி, இந்த இந்திரன் சந்திரன் சூரியன் யாருக்காவது? சுவாமி அவங்களுக்கும் இல்லை. எவனுக்கு டாண்டா இருக்கு? சுவாமி சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? சத்தியமா கோச்சிக்க மாட்டேன், சீக்கிரமா சொல்லு. அவன் அழுது கொண்டிருக்கிறான், அவன் துயரத்தை நான் தீர்க்க வேண்டாமா? இல்லை இல்லை சுவாமி, தங்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் இருக்குது, எங்களுக்கு யாருக்கும். அப்படியா? சரி, எனக்கா? ஆமாம் சாமி, ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதிக்கா, பிறப்பு இறப்பு இல்லாதவருக்கா? ஆமாம் சாமி, உங்களுக்கு மட்டுமே தான் இருக்கின்றது. சரி, அப்போ நான் தான் போகணுமா? ஆமாம் சாமி, நீங்கள் தான் போகணும். இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது தெரியுதா? வல்லால மகாராஜா என்று சொல்லக்கூடியவர் எவ்வளவு புண்ணியம் செய்திருந்தால் அந்த சிவபெருமானே குழந்தையாக வர வேண்டும் என்று பிரார்த்தம் இருக்கும். அதானே நிஜம். அப்போ எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும், எவ்வளவு திருவருள் செய்திருக்கணும், எவ்வளவு அன்பு வைத்திருக்க வேண்டும், சுயநலமில்லாத அன்பு. சரி, சிவபெருமான் பார்த்தார், சிவகணங்களே பூதகணங்களே புறப்படுங்கள். எல்லாம் கூட புறப்பட்டா. அடுத்த வினாடி பார்த்தா இந்த வேஷத்துலலாம் வரக்கூடாது, நீங்கள்லாம் பெண் வேஷத்தில் வாங்கோன்ட்டான். யார்? சிவபெருமான் சொல்கிறார், நீங்கள்லாம் பெண்ணினுடைய வேஷத்தை எடுங்கள். நேராக போனார், வல்லால மகாராஜாவினுடைய அரண்மனைக்கு போனார். போன உடனே இவரை பார்த்த உடனே சிவடியார், வாங்க சுவாமி, வாங்க சுவாமி. 90 வயசு, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட்டு, வணக்கம். பாத பூஜை பண்ணார். சுவாமி என்ன ஏதோ இருக்கிறத கொடு, சாப்பிட வச்சார். எல்லாம் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே சுவாமி
எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. கணவன் மனைவி எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. வாங்கும் பொழுது, வல்லாலா இன்று இரவு உன்னுடைய அரண்மனையில் தங்கலாம் என்று இருக்கின்றேன், எனக்கு ஒரு பெண் வேணும். என்ன வேணும்? எனக்கு ஒரு பெண் வேணும். சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார். ஓ யாருங்க? சரிங்க சுவாமி, இவர் தான் ராஜாவாச்சு. அந்த காலத்தில் தாசி பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. அங்கேருந்து தொண்டு செய்கிறதுக்காகவே ஒரு பெண்ணை போய் சில பொற்காசுகள் தங்க காசுகள் கொடுத்து அழைத்து வருவாங்க. அந்த தெருவுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களையும் இந்த சிவகணங்கள் பூதகணங்களாக வர சொன்னார் இல்லையா, அவங்க எல்லாரையும் ஆணாக மாற்றிட்டார். எல்லா தாசி பெண்கள் வீட்லேயும் ஒவ்வொரு ஆணை அனுப்பிச்சி வச்சுட்டே இருந்தார். இவர் எங்கெங்கெல்லாம் காசு கொடுத்து அனுப்புகிறாரோ அங்கெல்லாம், சரி இந்த ஊரை விட்டுரு, அடுத்த ஊருக்கு போவோம், அடுத்த ஊருக்கு போவோம், அடுத்த ஊருக்கு போ. இப்படியே சாயங்காலம் 8 மணி ஆகிப்போச்சு. இரவு 6 போச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு. வல்லாலா நான் உறங்குற நேரம் வந்தது, தொண்டு செய்ய பெண் கேட்டனே எங்கே? ராத்திரிக்கு பெண் கேட்டனே எங்கே? நீங்கள்லாம் தப்பாலாம் நினைக்கக்கூடாது. ராத்திரிக்கு பெண் கேட்டாருன்னா வேறு மாதிரியெல்லாம் நினைக்கக்கூடாது. ஆமாம், ஏன்னா நிறைய பேர் ராத்திரிக்கு பெண் அப்படின்னாவே வித்தியாசமாக நினைப்போம் இல்லையா. அதனால் இவர் சொல்கிறார், பெண் கேட்டனே எங்கேன்னார். சுவாமி இருங்கன்னார். அவர் போயிட்டார், அந்த அறைக்கு போயிட்டார். அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாச்சு. ஆனால் இவர் கேட்டது ஒன்றே ஒன்று, அந்த பெண் மட்டும் இன்னும் கிடைக்கல. காலையில் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, இரவு சாப்பிடல. மல்லம்மா செல்லம்மா 2 பேரும் வந்தாங்க, மனைவி வந்தாங்க. ஏங்க காலையில் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடலை, இப்போவும் நீங்கள் உண்ணாமல் இருந்தால் எப்படி? வாங்க முதல்ல சாப்பிடுங்கன்னா. இல்லைம்மா எனக்கு இன்னும் வேலை முடியல, நீங்கள் போய் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடாமல் நாங்கள் என்னைக்கு சாப்பிட்ருக்குறோம்? அந்த காலத்து பெண்கள். இப்பெல்லாம் அம்மா ஐயா எப்போ வருவார்? அது எப்போனா வரும், எப்போனா போகும். ஐயா சாப்பிடுவார், அதுவே வரும், அதுவே போட்டுக்கும், அதுவே சாப்பிட்டுக்கும். ஆமாம், அவை பிராட்டியார் பழமொழி சொன்னாங்க, என்னென்னு? பின் தூங்கி முன்னெடுவாள் பத்தினி. ஆனால் இப்பெல்லாம் முன் தூங்கி பின்னெடுவாள் பத்தினி. அந்த மாதிரி ஆகிப்போச்சு, மாறிப்போச்சு இப்பெல்லாம் காலெல்லாம். அதனால் இப்போ மாறி போச்சு. ஆனால் அந்த அம்மா சொன்னால், நீங்கள் சாப்பிடாம நாங்கள் எப்போ சாப்பிட்ருக்குறோம்? ஓ அப்படியா, சரி அம்மா கொஞ்சம் இருங்க. இந்த மல்லம்மா போயிடுச்சு, செல்லம்மா இருக்குது. செல்லம்மா இருந்தது சொல்லிச்சு, சுவாமி என்ன தான் பிரச்சனை? காலையிலேருந்து நானும் பார்க்குறேன், எங்கெங்கேயோ போகிறீங்க வரீங்க, இவ்வளவு நேரம் போயிட்டே இருக்கீங்களே, நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கிறீங்க? ஏன்னா மனைவி சில நேரத்தில் தக்க சமயத்தில் மந்திரியாக இருக்கணும், மனைவி மந்திரியாக இருக்கணும். இப்போ இந்த அம்மா சொல்கிறா, ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? காலையில் பார்த்தேன்ல ஒரு சிவடியார் வந்திருந்த, ஆமாம், அந்த அடியார் இன்னைக்கு இரவு ஒரு பெண் கேட்டிருக்கார். அப்படியா? நானும் எல்லா இடத்திலும் அனுப்பி பார்த்தேன், எங்கும் பெண் கிடைக்கவில்லை. அடையே என் நாட்டையே தரேன்னு கூட சொல்லி பார்த்துட்டேன், யாரும் ஒரு பெண் வரல. அப்படியா? சுவாமி உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நானே செல்லட்டுமா? இப்போ இருக்கக்கூடிய கணவராக இருந்தால், பாவி எனக்கு துரோகம் பண்ணுறியா அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. உன்னை மனைவியாக அடைவதற்கு நான் என்ன பாக்கியம் செய்தேனோ, என்ன புண்ணியம் செய்தேனோ, சாஸ்திராங்கமாக காலில் விழுந்தார். அந்தம்மா 10 அடி தள்ளி நின்னா, சுவாமி நான் போகிறேன் என்று சொன்னேன், உங்கள் துன்பம் தீர வேண்டும், நீங்கள் உண்ண வேண்டும், அதுதான் என் வேலை. சரி, மனைவியை அலங்காரம் பண்ணார். அந்த சாமியார் இருக்கக்கூடிய அறைக்கு மனைவியை இவரே அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வச்சுட்டு சொல்கிறார், யாரையாவது காவல் போட்டால் பிரச்சனை வந்துடும், எவனாவது சத்தம் போட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு அவரே காவலாக நிற்கிறார். யார்? வல்லால மகாராஜாவே காவலாக நிற்கிறார். நின்ற அடுத்த வினாடி இந்த அம்மா போன உடனே அந்த இடத்துல இறைவனை பாடினான். சிவபெருமான புராணத்தை, தேவாரத்தை, திருவாசகத்தை எதையோ ஒன்று ஆடினா எல்லாம் பண்ண. அந்த சாமியார் தொடுவாரான்னு பார்த்தா தொடலை. சரி நாம் தொடுவோமே அப்படின்னு இந்த அம்மா தொட்டால் மடியில் அவர் குழந்தையாக மாறிவிட்டார். குவா 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 குவான்னு சத்தம் கேட்குது.
நம்ம அரண்மனையில் இந்த சத்தம் கேட்காதான்னு தானே இத்தனை நாள் அந்த அண்ணாமலையாரை நம்ம வணங்கி இருந்தோம். அந்த அண்ணாமலையார் தொடுவார் வழுவா வண்ணம் அருமே, தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்குரிய அண்ணாமலையார் இவ காட்சி கொடுக்கிறார். எங்க மடியில குழந்தையா இருக்கார். குவா குவான்னு சத்தம் கேட்ட உடனே அந்த சாமியாரும் மனைவியும் தான் உள்ள இருக்காங்க. இருந்தாலும் இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. கதவு திறந்து உள்ள போய் பார்க்கறார், குழந்தை மடியில் இருக்கு. குவா குவான்னு சத்தத்தை கேட்ட அடுத்த வினாடி அப்படி கையில தூக்குறார். தூக்கி உச்சி மோந்து முத்தம் இடுகிறார். முத்தம், பிள்ளைகளி தீர்க்க வந்த பெருமானே. ஒரு இரவுல ஒரு கையில குழந்தை இருக்கும்னா அது எப்படி இருக்கும்? அப்ப அந்த குழந்தை பேசுது, வல்லாலா இப்போ சந்தோஷமா? சுவாமி தாங்கள் வேறு யார்? அந்த அண்ணாமலையார் தான். சொன்ன அடுத்த வினாடி கணவனும் மனைவியும் அப்படியே பூரித்து உடம்பெல்லாம் சிலிர்த்து, இறைவா உன்னை குழந்தையாக பெறக்கூடிய பாக்கியத்தை செய்திருக்கிறோமே, எந்த ஜென்மத்தில் எத்தனை ஜென்மத்தில் நாங்கள் புண்ணியம் செய்தோமோ தெரியவில்லையேன்னு அழுது தொழுதார்கள். அப்பொழுது அண்ணாமலையார் குழந்தை ரூபத்தில் இருந்து ஒரு வார்த்தை சொல்றார், அலாதே வல்லாலா, அதுதான் நானே உனக்கு குழந்தையாக வந்து விட்டேனே, இனிமே நீ இது இதை தானே கேட்ட, அப்போ நானே வந்து விட்டேன், இப்பொழுதும் ஏன் அழுகிறாய்? அப்போதான் சொன்னார், இல்லை என்ன எல்லாரும் சொன்னாங்க, கொல்லி போடுறதுக்கு பிள்ளை இல்லை, கொல்லி போடுறதுக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் சுவாமி நான் இறந்தால் தாங்கள் தான் எனக்கு கொல்லி போட வேண்டும், என் ஈமக்கிரியை செய்ய வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு வல்லாளருக்கு உத்தரவு கொடுத்தார் இல்லையா, நானே உன் ஈமக்கிரியை செய்கிறேன்னு. உண்ணாமலை அம்மையாரோடு அருணாச்சலேஸ்வரர் என்கின்ற அண்ணாமலையார் தான் வல்லால மகாராஜாவுக்கு ஈமக்கிரியை செய்தார். அப்பேற்பட்ட சிறப்புக்கு உரியவரும் இன்னைக்கு வரைக்கும் மாசி மகம் என்று சொல்லக்கூடிய அன்றைய தினத்திலிருந்து இன்றைய தினம் வரைக்கும் அண்ணாமலையாருடைய சிலையும் உண்ணாமலை அம்மையாருடைய சிலையும் அந்த வல்லால மகாராஜாவினுடைய இடத்திற்கு சென்று ஈமக்கிரியை என்று சொல்லக்கூடியதை இன்னைக்கு வரைக்கும் திதி கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அந்த அண்ணாமலையாரனுடைய அற்புதத்தை நாம் எல்லாம் என்னவென்று சொல்ல முடியும்? யோசித்து பாருங்க. சொல்லுவதற்கெல்லாம் ஏதாவது இருக்கா என்ன? நீங்கள்லாம் நினைக்கலாம், குழந்தை என்று சொல்லக்கூடிய இல்லாத அத்தனை பேருக்கும் அண்ணாமலையாரே குழந்தையாக இருப்பார் என்று அனைவருமே நீங்கள் நினைத்து கொள்ளலாம். அந்த இறைவனே உங்களுக்கு குழந்தையாக இருப்பார் அதுதான் என்று சொல்லி நீங்கள்லாம் மனசில் என்ன நமக்கு யாரும் இல்லையே அப்படின்ற நினைக்கிறதை காட்டிலும் அந்த இறைவனே உங்களுக்கு குழந்தையாக இருப்பார், பிள்ளையாகவும் இருப்பார், இறைவனாகவும் இருப்பார், இரண்டு ரூபத்தில் இருப்பார். நம்பிக்கை தானே வாழ்க்கை, நம்பிக்கை தானே வாழ்க்கை. அப்பேற்பட்ட வல்லால மகாராஜா வடக்கு கோபுர வாசலை ஒரு நிலையில் தான் கட்டியிருந்தார். அடுத்த நிலை 11 நிலை மொத்தம். அந்த 11 நிலையில் ஒரு நிலை தான் அவர் கட்டி முடித்தார். வல்லால மகாராஜா போய் ஒரு குரு கிட்ட கேட்டார். ஏன்னா திருவண்ணாமலை தலமே வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாழக்கூடிய தலம், மிகப்பெரிய சித்தர்கள் வாழக்கூடிய தலம். அந்த இடத்துல ஒரு குரு இடத்துல போய் கேட்டார், சுவாமி எங்களால் முழுமையாக இந்த கோபுரத்தை என்னால் நானும் தொடங்குறேன் ஆனால் நிற்கிது, நானும் தொடங்குறேன் ஆனால் நிற்கிது, நானும் தொடங்குறேன் ஏனோ நிற்கிதுன்னார். அப்போ இவ்வளவும் தொடங்குறேன் நிற்கிதுன்னா என்ன காரணம்னார். அப்போ அந்த குரு சொன்னாராம், உன்னால் இதை முடிக்க முடியாது வல்லாலா, உன்னால் இதை முடிக்க முடியாது. ஏன் சுவாமி? இதை முடிப்பதற்கு என்று ஒரு பெண் வருவாள், அந்த பெண்தான் இந்த கோபுரத்தை கட்டி முடிப்பாள். அந்த கோபுரத்தை யார் கட்டி முடிப்பா? ஒரு பெண்தான் முடிப்பாள் அப்படின்னு சொன்னார். சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தார், சரி அதோடு அப்படியே நிறுத்திட்டார். ஏன்னா அதுக்கு மேலே அவர் போகலை, அதோடு நிறுத்திட்டார். இப்போ நிறுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா அப்போ தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வடக்கு கோபுர வாசல் அம்மணி அம்மாள்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், அவள் ரொம்ப அருமையான அம்மா. ஆங்கிலேயர் காலத்தில் சென்ன சமுத்திரம், அதாவது சங்கம் மாவட்டம் சென்ன சமுத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அந்த இடம்
கிட்டத்தட்ட 1735 ஆண்டு. அப்போ வந்து ஆங்கிலேயருடைய ஆட்சி, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சி மாதிரி சுதந்திர நாடெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் சுதந்திரமாக போய் யாரும் எதையுமே செய்ய முடியாது. அப்படி ஒரு காலகட்டாயம் அப்பெல்லாம் வந்து. அப்பேற்பட்ட காலகட்டத்தில் அந்த சென்னசமுத்திரம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இந்த அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா கோபால் என்று சொல்லக்கூடிய அவருக்கும் ஆயி அம்மாள், கோபால் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கும் ஆயி அம்மாள் என்று சொல்லக்கூடியவருக்கும் இரண்டாவது குழந்தையாக அருள்மொழி என்கின்ற நாமத்தோடு மார்கழி மாசத்தில் பிறந்தாள். மார்கழி மாசத்தில் அந்த அம்மா பிறந்தாங்க. அப்படி பிறந்து அந்த அம்மா வளர்றார். எல்லா குழந்தையும் பார்த்தீங்கன்னா அந்த விளையாடும், எல்லா குழந்தைங்களும் விளையாடும். ஆனால் இவ மட்டும் என்ன பண்ணுவாளாம், எப்போ பார்த்தாலும் எதையாவது முணுங்கிக்கிட்டே இருப்பாள். முருகா 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 சொல்கிறது, சிவான்னு சொல்கிறது, சிவாய நமன்னு சொல்கிறது, தேவாரத்தை படிக்கிறது, திருவாசகத்தை படிக்கிறது, இப்படி எதையாவது ஒன்று படித்து கொண்டே இருப்பாள். அப்போது படித்துக்கிட்டே இருக்கும்போது அம்மா குழந்தை என்ன சொல்கிறேன், ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சிவபுராணத்தில் ஒரு பகுதி. அப்போது இவ இதை எப்பவும் திருவடியே சொல்லிகிட்டே இருக்கிறாள். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற பொழுது அந்த அம்மா குழந்தைங்க அந்த ஒரு குறிப்பிட்ட பருவம் வரும் இல்லையா, அந்த பருவம் வருது. இந்த குழந்தை என்ன எப்போ பார்த்தாலும் ஒன்று சிவன் கோயிலில் இருக்கிறாள், ஏதாவது கோயிலில் போய் வேலை செய்கிறான், இல்லையா எங்கேயாவது தனிமையாக உட்காந்து சிவாய நம்மன்னு சிந்திச்சிட்ருப்பான். நமக்கெல்லாம் கூட நேரம் கிடைக்கிற பொழுது உட்கார்ந்து ஏதாவது ஒரு நாமத்தை கண்ணை மூடி அப்படியே ஜபம் பண்ணிகிட்ருக்கணும். ஒரு உத்ராட்ச மாலையை கையில் வாங்கி வச்சுக்கணும். ஒவ்வொன்றா தள்ளிட்டு ஒவ்வொரு முறையும் அந்த நாமத்தை அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா மடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த கையில் ஒரு பேகை தொங்க விட்டு அதில் ஒரு உத்ராட்ச மாலை மாதிரி ஒரு மணி இருக்கும், அதில் ஒரு 108 இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் போகும்போது வண்டியில் போகும்போது எதை போனாலும் சரி அந்த மணியை அவங்க அந்த மணியை கீழே தொங்க விட்டுருக்க மாட்டான், அந்த பைக்குள்ளேயே இருக்கும். அவங்க வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு அதை சொல்லிகிட்டே இருப்பான். சில சிவடியார்கள் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி உத்ராட்சம் 108 இருக்கும், அந்த பையில் வச்சுருப்பா. அது பாட்டுக்கு சிவாய நம அப்படின்னு பஞ்சாட்சர மந்திரம் சொல்லின்னு இருப்பா. இதெல்லாம் எப்போ எதுக்கு உதவும் அப்படின்னா அடுத்த ஒரு பிறவிக்கும் உதவும். இப்பிறவி என்று சொல்லக்கூடியதில் இந்த கடைசி காலங்களில் நாம் எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், உயிர் வந்து சட்டுன்னு போகாது, சில அவஸ்தைகள் இருக்கும். ஆனால் சில பேருக்கு தான் பாக்கியம், தூக்கத்திலே போயிடும். சில பேருக்கு பட்டுன்னு போயிடும். சில பேருக்கு பேசிகிட்டே இருப்பா போயிடும். என் கணவர் பேசிகிட்டே இருந்தார், இங்கேருந்து அவ்வளோ தொலைவு வாக்கிங் நடக்கிறார், நான் இங்கே கேட்லேயே நிற்கிறேன், முன்பக்கம் விழுந்தார், நான் போய் தூக்கும்போது ஒன்றும் இல்லை. முன்பக்கம் விழுந்தார், நான் போய் தூக்குறேன், ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. சில புண்ணிய ஆன்மான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த புண்ணிய ஆன்மாவுக்கு மரண அவஸ்தை இருக்காதான். அப்போது நாம் எல்லாம் இப்போ இந்த ஜபம் பண்ணுறது இல்லை இந்த மந்திரம் சொல்லுவது இந்த இறை நாமத்தை சொல்கிறதுனால இதெல்லாம் எப்போ உதவும்னா கடைசி காலத்தில் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் இறைவன் கூட்டு போவார். அந்த சரி கஷ்டப்படுத்தாமல் கூட்டு போனாலும் அதுக்கப்புறம் ஒன்று இருக்கு இல்லை தெரியுமா, இங்கே இருந்து அங்கே போகிறோம். எங்கேருந்து இங்கிருந்து 86,000 கோடி மைல் இருக்குதான் இங்கிருந்து அங்கே போகிறதுக்கு. எவ்வளவு? 86,000 கோடி மைல் இருக்குது. அந்த 86,000 கோடி மைல் போகிற வழியில் இந்த யமதர்மராஜா 16 நாள் நம்மளை ஒவ்வொரு நரகமாக காமிச்சிட்டு போவார். இந்த தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்காதான், தண்ணி 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 தண்ணின்னு தவிச்சிக்கிட்டே போகுமா இந்த ஆன்மா. சில நேரத்தில் எவ்வளவு பேர் சாப்பாட்டை வேஸ்ட்டு பண்ணுறோமோ அந்த போகிற காலத்தில் அந்த சாப்பாடு கிடைக்காதான். சில பேர் என்னென்னலாம் கொடுமை பண்ணுறோமோ அந்த பாவத்துக்கு தண்டனை மாதிரி இந்த 16 நாள் கூட்டு போவாராம். இந்த 16ஆவது நாள் ஈமக்கிரியை பண்ணுறா இல்லையா, அந்த ஈமக்கிரியைக்கே காரணம் இதுதான்.
பிராமணராக இருந்தால் 10 நாள், பூணூல் அணிந்த பிராமணராக இருந்தால் 10 நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பிராமணாக இருந்தால் 16வது நாள் காரியம். ஆனால் இப்போல்லாம் 3 நாள்லேயே முடிச்சுட்றான். கம்ப்யூட்டர் யுகம், கலியுகம், என்ன பண்ணுறது, நேரம் இல்லையா யாருக்கும், அதனால் முடிச்சு விட்றா. ஆனால் அதுவும் பாவம். 16வது நாள் தான் வைக்கணும். அப்படி வச்சாதான் அந்த ஆன்மா அங்கே போய் சேர்றது, சொர்க்கமோ நரகமோ நமக்கு கிடைக்கும், அந்த இடம் கிடைக்கும்னு சொல்லுவா. இந்த தவிச்ச வாய்க்கு தண்ணின்னு சொல்கிறேன் இல்லையா, யாரெல்லாம் இப்போ உட்காந்து அந்த நாமம் சொல்லி இருக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேரையும் பூ போட்டு நம்மளை வந்து பூ மாதிரி கொண்டு போவாரா அந்த யமை. எப்படி கொண்டு போவா? பூ மாதிரி. அது மட்டும் இல்லை, 33 கோடி தேவர்கள் புடைசூழ வாருங்க 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 என்று சிவகணங்கள் பூதகணங்கள் எல்லாம் வந்து அழைத்து, அது மட்டும் இல்லாமல் இறைவனே நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்கு வருவாராம். அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கக்கூடியது அந்த நாமாவளி. அதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு நாமம் சொல்லணும். உங்களுக்கு பிடிச்சது எந்த நாமமாக இருந்தாலும் சரி, கோவிந்தான்னு சொல்லு, கிருஷ்ணான்னு சொல்லு, ஏதோ ஒரு நாமம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சிவா 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 சிவான்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ இந்த அம்மா அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தா, இந்த குழந்தை அப்படியே தான் சொல்லிகிட்டு இருந்தா. அப்படி சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது இவருக்கு மாமன் மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை மாமனை கல்யாணம் பண்ணுறதுக்கு மங்கை பருவம் வந்துருச்சு. ஒரு வேளை கல்யாணம் பண்ணால் இப்பயும் சொல்லுவாங்க, சித்த பிரம்ம மாதிரி இருக்குது, கல்யாணம் பண்ணால் சரியாக போயிடும்பா. ஆமாம், சில குழந்தைங்க வந்து மந்தமாக இருக்கும், அந்த குழந்தைங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணால் சரியாக போவோன்பாங்க. அது மாதிரி ஒரு வேளை இவளுக்கு கல்யாணம் பண்ணால் சரியாயிடுவான்னு நினச்சி மாமன் மகளை பேசி முடிவு பண்ண, மாமன் மகனை வந்து பேசி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணும்போது இவள் இந்த அம்மாவுக்கு கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, சுத்தமாக விருப்பம் இல்லை. இந்த அம்மாவுக்கு 1% கூட கல்யாணத்தில் விருப்பம் என்பதே கிடையாது. அப்படி விருப்பம் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த அம்மாவுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த அம்மா நாளைக்கு கல்யாணம்னா இன்றைக்கி என்ன பண்ணிட்டா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய குளத்தில் போய் விழுந்து விட்டா, எனக்கு கல்யாணம் வேண்டான்ட்டு. எல்லாரும் ஒரு 150 பேர் குளத்தில் விழுந்து தேடுறா. நிறைய பேர் உட்காந்து தேடுறா 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 தேடுறா, கிடைக்கல, யார் தேடியும் கிடைக்கல. அப்படி யார் தேடியும் கிடைக்கல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, எல்லாம் என்ன பண்ணிட்டான்னா, இப்போவும் சொல்லுவோம் இல்லையா, ஒருவேளை அந்த குளத்தில் இருக்கக்கூடிய சேற்றில் போய் புதைந்திருக்குமோ அப்படின்னு நினச்சி தேடி 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 பார்த்தா கிடைக்கல. 3வது நாள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவே வரா. அதே குளத்தில் 3 நாள் கழித்து ஏறி வரா. இப்போ ஏறி வந்ததை எல்லாரும் பார்க்குறா, ஊரார் அத்தனை பேருமே பார்க்குறா. 3 நாள் அந்த குளத்துக்குள்ளேயே இருந்து உயிரோடு வராளே. 3 நாள் தண்ணி இருக்கக்கூடிய குளத்துக்குள்ளே நம்மளாம் போய் இருந்தால் 3 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும்? முடியாது. ஆனால் அந்த அம்மா 3 நாள் கழித்து கரையேறா. இப்போ 3 நாள் கழித்து கரையேறிய உடனே எல்லாரும் பார்க்குறா, அம்மா 3 நாளாக எங்கடி போனேன்? இந்த குளத்துக்குள் தான் இருந்தேன். எங்கே இருந்த? இந்த குளத்துக்குள் தான் இருந்தேன். என்ன சொல்லுகிறாய்? இந்த குளத்துக்குள் இருந்தாய்? ஆமாம். என்ன செய்து கொண்டிருந்தாய்? சிவபெருமான் எனக்கு என்ன செய்திருந்தார்? குருவாக வந்து உபதேசனை செய்து கொண்டிருந்தார். என்ன செய்திருந்தார்? குருவாக வந்து உபதேசனை செய்து கொண்டிருந்தார். இது சொன்ன அடுத்த வினாடி பார்த்தாங்க, இது என்ன இது, இவ சிவாய நம சிவாய நம என்று சொல்லி ஒருவேளை அந்த குருவே வந்துடும். சில பேர் இதெல்லாம் கட்டுக்கதேம்பா. அப்போவே சில பேர் என்ன நினைப்பா, உண்மையாக இருக்கும் போல இருக்கும். 3 நாள் ஒரு தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு பெண் உயிரோடு வரான்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியம், உண்மையாகத்தான் இருக்கும்பா. சில பேர் என்ன சொல்வா, சித்த பிரம்ம போல இருக்குது, பைத்தியம் போல இருக்கும்பா. ஒவ்வொருத்தரும் ஒரு. ஆனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன நினச்சாங்க, இது உண்மையாக இருக்கும் போல் இருக்கின்றது, இது உண்மையாக இருக்குமானால் இந்த அம்மா நினைக்கிறா, என்ன நினைக்கிறா, அந்த ஊரில் வந்து இந்த தண்ணி பார்க்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நீர்நிலை பார்த்து சொல்கிறா. இங்கே கிணறு வெட்டுங்க, தண்ணி கிடைக்கும். இங்கு புதையல் இருக்கிறது, இந்த புதையலை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அம்மா சொன்னா, இளமையிலேயே, முதுமையில் கிடையாது, இளமையிலேயே அந்த ஞானத்தை பெற்று கிணறு வெட்டினா இந்த இடத்துல கிணறு வெட்டுங்க, தண்ணி கிடைக்கும்னா
இந்த இடத்துல அந்த அம்மா நடந்து போயின்னு இருப்பா. பூமியில் புதையல் இருந்தால் அந்த அம்மா இந்த இடத்த தோண்டுங்க, அந்த இடத்துல புதையல் இருக்கும்பாங்க. எந்த இடத்துல கோயில் கட்டணுமோ அந்த இடத்துல கோயில் கட்டுங்கள் என்று அந்த அம்பாள் சொன்னான். சரி, இவ இப்படியே இருக்காளே, திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் சுற்றிட்டு வந்தாலாவது இவ சரியாவாளான்னு பெற்றோர்கள் நினைச்சாங்க. ஏன்னா கல்யாணம் தான் இல்லாமல் போச்சு. சரி, ஒரு வேளை கிரிவலம் போய் ஏதாவது சுற்றிட்டு வந்தாலாவது இது எல்லாம் சரியாகுமான்னு சொல்லி திருவண்ணாமலை தலத்துக்கு சென்னை சமுத்திரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்படி அழைத்து வந்தவர்கள் அந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை அம்மையாரையும் அங்கே தரிசனம் பண்ணுறா இந்த அம்மா. அப்படி எல்லாரையும் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அண்ணாமலையாரை பார்த்த உடனே இவளுக்கு அந்த அண்ணாமலையாரை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. அண்ணாமலையாரை பார்த்துட்டு எனக்கு கூட பார்த்தீங்கன்னா எந்த தலத்துக்கு போனாலும் சுவாமியை கும்பிடுவேன், சட்டுன்னு வந்துடுவேன். ஆனால் திருச்செந்தூருக்கு மட்டும் போனேன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி 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 பார்ப்பேன். மறுபடியும் வந்துட்டு கூட ஒரு எட்டி பார்த்துட்டு தெரிகிறாரான்னு பார்த்துட்டு தான் வருவேன். அது என்னமோ தெரியல, அவரை மட்டும் கொஞ்சம் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். அது அப்பத்திலிருந்து ஒரு ஈர்ப்புத்தன்மை, அவர்கிட்ட போய் பார்க்கணுன்றது மட்டும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒன்று. அப்போது அந்த ஒரு சில இறைவனை பார்க்கிற பொழுது மன திருப்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சில பேரை பார்த்தா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு காலையில் பூஜை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், காத்தால் விளக்கேற்றுறது ரொம்ப பிடிக்கும். நான் என் வீட்லேயே பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையாரும் ஒரு ஆஞ்சநேயரும் வச்சுருக்கேன். அவங்களுக்கு பூஜை பண்ணால் அன்றைக்கெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். என் பையன் சொல்லுவான், என்ன சொல்லுவான், அந்த பூஜையை முடிச்சுட்டு வந்து நீ சமைச்சாவே சமையலே வேறு மாதிரி தான் இருக்குது, சந்தோஷமாக சமைக்கிற, இல்லைன்னா உப்பு ஒன்று அதிகமாக போட்டுறேன், காரம் ஒன்று அதிகமாக போட்டுறேன், எதையாவது ஒன்று அதிகமாக போட்டுறேன்னுவான். ஆனால் அந்த பூஜையை முடிச்சுட்டு வந்து சமைச்சா ஒரு திருப்தி. அது என்னமோ தெரியல, பூஜை பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பூஜை பண்ணாமல் இருந்தேன்னா என்னமோ இன்றைக்கி முடிஞ்சு போச்சு, என்ன வேலை செய்கிறோமோ, எந்த வேலையும் எனக்கு முழுசாக செய்ய முடியாது. அது அந்த பூஜை அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு குளிச்சுட்டு ஒரு விளக்கேற்றினாவே ஒரு சந்தோஷம். அப்பா திருப்தியாக இன்றைக்கி பூஜை, ஒரு விளக்கேற்றதுக்கு திருப்தியாக என்னமோ பெரிய அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ண மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு இன்றைக்கும் திருச்செந்தூர் முருகனை ஒரு 4 தடவையாவது பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். ஒரே நாளைக்கு 4 தடவை பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். அவரை மட்டும் இன்றைக்கு வரைக்கும் பார்க்காம வரவே மாட்டேன்னு, வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 10 நாள் அங்கே போவேன். ஐப்பசி திருவிழா, ஆவணி திருவிழா, மாசி திருவிழான்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் அந்த இடத்துல நிகழ்ச்சி பண்ணுவேன். எல்லா கடவுளை பார்க்கதை காட்டே எனக்கு அங்கே போனால் அவர்கிட்ட நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். எனக்கு கண்ணில் தன்னால் தண்ணி வந்துடும், அழுதுருவேன் 2 சொட்டு. சரி உனக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ கொடு, என்ன கொடுக்க வேண்டான்னு தோணுதோ நீயே வச்சுக்கோம்பே, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படி அதை மட்டும்தான் நினைப்பேன். அந்த இடத்துல போனால் எனக்கு சும்மா நிறைய எதையும் கேட்கலான்னு தோணாது. ஒருவேளை நான் கேட்காதனாலே என்னமோ தெரில, நிறைய இன்னும் கொடுக்கவே மாட்டேன்றார் சிலதெல்லாம். நீ எப்போ கேட்குறியோ அப்போ கொடுக்குறேன்னு வச்சுருக்காரா என்னன்னு தெரில. அதனால் இறைவனே சில இடத்துல போனால் தான் நமக்கெல்லாம் அந்த ஆத்மார்த்தமான பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆத்மார்த்தமான பக்தி என்பது ஒரு சில இறைவனை பார்க்கிற பொழுது நமக்கெல்லாம் ரொம்ப தோணும். அப்போ சில நேரங்களில் துன்பம் வந்தாலும் அந்த இறைவனிடத்துல தான் நமக்கு சொல்ல தோணும். இப்போ இந்த அண்ணாமலையாருடைய உருவத்தை பார்த்த உடனே அவளுக்கு அந்த இடத்த விட்டுட்டு போகணும்னு மனசு வரல. பெற்றவர்கள் கூப்பிட்றாங்க, அம்மா வா போகலாம், நீங்கள் மட்டும் போங்க, எனக்கு இந்த திருவண்ணாமலையை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்லை. அடியே என்னடி சொல்கிறேன், வயசு பொண்ணு இங்கே விட்டுட்டு எப்படி போக முடியும்? ஊருக்கு போனால் ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, வயசு பொண்ணு எங்கேயோ விட்டுட்டு வந்தாலாம் சொல்லுவாங்க. அப்போ இப்போவே ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடியே பேசுவாள், இப்போ பேச மாட்டா. இப்போ அப்போல்லாம் 1735 வருஷம்லாம் பேசியிருக்க மாட்டால, நிறைய பேசுவாங்க இல்லையா. அப்போது பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இந்த அம்மா சொன்னால் நான் சத்தியமாக வரமாட்டேன், அண்ணாமலையாரை விட்டுட்டு வரமாட்டேன். ஏன்னா தினனார் என்கின்ற ஒரு அடியார், அதை தான் பட்டினத்தார் சொல்லியிருப்பார். வாளால் மகவு அறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லேன் அல்லேன், பக்தி செய்து நாளாரில் கண்ணெடுத்து அப்பவல்லேன் அல்லேன், இனி நான் சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கேன் இருப்பார். அப்படிப்பட்ட பக்தி 6 நாளில் செய்த தினனார் கூட அவர் போனது பன்றியை வேட்டையாடுறதுக்கு தான் போனார். ஆனால் அந்த காலத்தீஸ்வரரை பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணுச்சுன்னா அவரை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்லை.
எல்லாரும் நண்பன் கூட போனவெல்லாம் சொல்கிறான், டே எங்கள் ராத்திரி எல்லாம் தங்க முடியாது, நிறைய கொடிய மிருகங்கள் வரும். அடே போடா, குடுமிநாதரே தனியாகிறாரு, அவரை விட்டுட்டு நான் எப்படி வர்றது? அவனுக்கு வயசு அப்போது அந்த வயசு திண்ணனாருக்கு 9 வயசு. யாருக்கு? கண்ணப்ப நாயனாருக்கு வயசு 9. அந்த 9 வயதில் அந்த சிவபெருமானை விட்டுட்டு வர்றதுக்கு அவருக்கு மனசு இல்லை. அதனால் இங்கேயும் இந்த அம்மணி அம்மாளுக்கு அருள்மொழி அம்மையாருக்கு விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. சரி, அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொந்தக்கார வீட்டில் இந்த விட்டுட்டு வரமாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறா. நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் ஒரு 10 நாள் இங்கே இருக்கட்டும், நான் மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறேன். சொந்தக்கார வீட்டில் விட்டுட்டாங்க. பத்திரமா இருமா அம்மா, எங்கேயும் வெளியில் எங்கேயும் போயிடாதே, பெற்றவர்கள் நாங்கள், கெட்ட பேர் எதுவும் வாங்கி கொடுத்துடாதே, பத்திரமா இருந்துக்கோ, வயசு பொண்ணு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறா. இந்த அம்மா சரி சரி சரின்னு சொல்லிவிட்டு தினமும் காலையில் சாயங்காலம் போய் திருவண்ணாமலையில் போய் அருணாச்சலேஸ்வரரை பார்த்துட்டு எங்கேயாவது ஒரு பக்கம் உட்காந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு சதா உட்காந்து தியானம் பண்ணுவாள். சதா உட்காந்து தியானம் செய்வாள். நாமெல்லாம் கூட நேரம் கிடைக்கின்ற பொழுது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் காலையில் சாயங்காலம் உட்காந்து தியானம் பண்ணுங்க. எந்த சத்தம் இருந்தாலும் கூட மனதை ஒருநிலைப்படுத்துங்க. அப்படி அந்த ஒருநிலைப்படுத்துகிற பொழுது அந்த ஆன்மாவை இறைவன் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் அழைத்து கொண்டு செல்வார். ஒன்றும் இல்லை, கண்ணை மூடிட்டு உங்களுக்கு பிடிச்ச கடவுளை மனசுக்குள்ளே நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சரி, கடவுளை தான் நினைக்கணுமான்னா கடவுளை நினைங்க, இல்லை உங்களுடைய உறவுகளில் யார் இருக்காங்களோ அவங்கள நினைங்க, இல்லை எதுவுமே பிடிக்கலையா அந்த பிரபஞ்சத்தை நினைத்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒன்று. சரி, எதுவும் இல்லையா இறை நாமத்தை சொல்லுங்க, ஏதாவது ஒன்று. இந்த அம்மா உட்காந்து அந்த சிவாய நம என்று சிந்தித்திருப்பார்க்க அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு மணியம்மா உட்காந்துருவா எங்கனாலும். ஆனால் அந்த எங்கே போனாலும் அந்த இடத்த சுத்தம் பண்ணி தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உட்காருவா, தூய்மைப்படுத்தி உட்காருவாளாம் அந்த அம்மா. அப்படி உட்காந்து தியானம் செய்தார். மறுபடியும் தாய் தந்தையர் கூப்பிடுறாங்க. இந்த அம்மா சொல்லிட்டா, இந்த இறைவனை விட்டுட்டு நான் வரமாட்டேன், இந்த இறைவனை விட்டுட்டு வரமாட்டேன். அப்படி வரமாட்டேன்னு சொல்லும்போது ஒரு நாள் அந்த வடக்கு கோபுர வாசல் வழியாக அந்த அம்மா பார்க்க வர. அப்படி வரும்பொழுது பார்த்தா இந்த கோபுரம் ஏன் பாதியில் நிற்கிது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் அந்த அம்மா கேட்டா, கொஞ்சம் இந்த கோபுரம் கட்டலான் இருக்கேன், ஏதாவது பொருள் உதவி, நிதி உதவி, இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கேட்டு ஒரு நிலையாக அந்த அம்மா கட்டிகிட்டே வர. ஒரு செல்வந்தர், மிகப்பெரிய செல்வந்தர், அந்த அம்மா கிட்ட போய், இந்த பொண்ணு வயசு பொண்ணு எவ்வளோ ஒரு 30-35 வச்சுக்கோங்களேன், அந்த வயசில் ஒரு 30 வயசுனே வச்சுப்போம். அந்த 30 வயசில் போய் ஒரு அம்மா போய், ஐயா கோயில் கட்ட போகிறேன்னாக்கா நம்மெல்லாம் என்ன நினைப்போம், இதெல்லாம் ஒரு பைத்தியம், இதாவது கோயில் கட்டுறதாவது கோபுரம் கட்டுறதாவது அப்படி தானே நினைப்போம். இது ஏதோ ஏமாத்து வேலை போல இருக்குது. அம்மா காசு இல்லைன்னார் அந்த செல்வந்தர். இந்த அம்மா சொல்கிறா, இந்த மூளையில், இந்த இடத்துல, இந்த பீரோவில், அப்போ அந்த காலத்தில் மர பீரோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல இவ்வளவு காசு இருக்கு, குடு. எப்படி இருக்கும் பாருங்க. அவருக்கு ஆச்சரியம். ராத்திரி தான் அவர் எண்ணி அவர் வச்சிருக்கிறார் கரெக்டாக. இப்போ யோசிங்க, ஒரு 999 ரூபாய் அப்படின்னா அந்த அம்மா கரெக்டாக சொல்கிறா. அதை விட இன்னொன்று தெரியுமா, அந்த காசில் எந்தெந்த காசு எவ்வளவு இருக்கும்னு சொன்னான். இப்போ 1 ரூபா நோட்டு, 2 ரூபா நோட்டு, காயின், 1 ரூபா காயின், 2 ரூபா காயின், ஓட்டக்கால்னா, அந்த காலத்தில் அதெல்லாம் கால்னா அரைனா அப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்தந்த இடத்துல இவ்வளவு காசு இருக்குன்னு எடுத்து கொடுன்னா. அந்த செல்வந்தர் ஆச்சரியப்பட்டு நின்னார். இந்த மூளையில் இவ்வளவு காசு இருக்குன்னு வச்ச எனக்கே சில நேரத்தில் மறந்து போயிடும், ஆனால் இவ கரெக்டாக சொல்கிறாளே. அவர் ஒன்றும் சொல்லலை, அப்படியே கொண்டு கொடுத்தார். இந்த அம்மா கட்டி முடிச்சுட்டு பார்த்தா 1வது நிலை ஏற்கனவே அவர் கட்டியிருந்தார், 2, 3, 4 போச்சு. 4வதுக்கு போனால் செல்வம் இல்லை, நிலை கட்ட முடியலை. ஏன்னா 171 அடி. எவ்வளவு? 171 அடி. சாதாரணமாக அவ்வளவு எளிதெல்லாம் கட்ட முடியுமான்னா முடியாது. ஏன்னா கோயில் கூட கட்டிடலாம், ஆனால் கோபுரம் கட்டுவது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்?
சிற்ப வேலைப்பாடுகள் அவ்வளவு நுணுக்கமாக இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு கோபுரத்தையும் நீங்கள்லாம் போனீங்கன்னா அப்படி அண்ணாந்து பார்த்து அதெல்லாம் யோசித்து பாருங்கள். அதெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு சிலை செய்வதற்கு கிட்டத்தட்ட வடக்கு கோபுர வாசல் என்று சொல்லக்கூடியதை கட்டுவதற்கு, அந்த கோபுரத்தை கட்டுவதற்கு 220 வருஷம் ஆகியிருக்கிறது. எவ்வளவு? 220 வருஷம். பல அடியார்கள் கஷ்டப்பட்டு தான் அந்த கோயிலை கட்ட முடிந்தது. ஆனால் கடைசியாக கட்டினது இந்த அம்மா தான். அந்த வடக்கு கோபுரத்தை கட்டினாங்க. 171 அடி அந்த கோபுரத்தை. இப்போ 4 வந்தது, 5, ஆனால் அதுக்கு மேலே போகலை. யார் யாருக்கிட்டேயோ செல்வத்தை கேட்குறாங்க. எங்கேயாவது புதையல் இருக்கக்கூடிய இடத்துல அந்த அம்மா போய் சொல்லுவா, அந்த புதையல் எடுப்பாங்க. அதிலிருந்து சிறிது பொருளை வாங்கிட்டு வந்து அந்த அம்மா அந்த கோபுரத்தை கட்டுறா. இப்படி கட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது இதுக்கு மேலே ஏற மாட்டேங்கிறதே, இன்னும் பொருள் தேவைப்படுகிறதே, என்ன செய்யலாம் என்று சொல்லி மைசூர் மகாராஜா கிட்ட போய் கேட்குறா. யாருக்கிட்ட? இங்கிருந்து மைசூர் போனா. அந்த அம்மா ஆடையை பார்த்தா இப்போ நம்மெல்லாம் உடுத்தின்னு இருக்கிற மாதிரி சாதாரண ஒரு காவி உடை உடுத்தின்னு இருக்கா. பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அலங்கோலமான உருவம், ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு மாதிரி இருக்கா. அந்த மாதிரி உருவத்தை பார்த்த உடனே உங்கள் ராஜாவை பார்க்கணுன்னா விட்டுருவாளா? காவலர் சொல்கிறார், எல்லாம் விட முடியாது, ஏ உட்கார். ஆமாம், எதுக்கு வந்துக்கிற? இல்லை, நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன், உங்கள் ராஜாவை பார்க்கணும், பார்த்து கொஞ்சம் பொருள் வாங்கணும். எதுக்கு? கோபுரம் கட்டுவதற்கு. எதுக்கு? கோபுரம் கட்டுவதற்கு. சொன்ன அடுத்த வினாடி நம்ம பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்குது, இது என்ன உக்காந்துட்டு இது கோபுரம் கட்டுதான், பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா? என்ன நம்மளே அப்படி தானே சொல்லின்னு இருக்கிறோம். என்னதான் 1000 படித்தாலும் 1000 மேதாவியாக இருந்தாலும் கூட மாயையை உண்மை என்று நம்புறமே தவிர நிஜத்தை யாரும் உண்மை என்று நம்புறதே கிடையாது. பொய்மைக்கு வலிமை அதிகமாக இருக்குது. பொய்மைக்கு வலிமை அதிகமாக இருக்குது. அந்த காலத்திலேயே பாரதத்தில் சத்தியமாக வாழ்ந்தவர் தர்மராஜா. ஒரே ஒரு பொய் கூட சொல்லாமல் வாழ்ந்தவர் தர்மராஜா. ஆனால் அவர் கூப்பிட்டா 7 அக்ரோனி சேனை தான் அவருக்கு பின்னாடி வந்து நின்னது. ஆனால் பொய்யே மலர்ந்த திருமுகத்தான் துரியோதனன். ஆனால் அவன் சொன்னான்றதுக்காக 11 அக்ரோனி சேனை வந்து நின்னது. எப்போ? 5000 வருஷத்துக்கு முன்னாடியே தர்மராஜா என்கின்ற நாமத்தோடு இருந்து ஒரு பொய் சொல்லாமல், யார் பொருளுக்கும் ஆசைப்படாமல், யாருடைய செல்வத்தையும் கெடுக்காமல், யாருக்கிட்டையும் எதையுமே பெறாமல் தர்மநெறியோடு வாழ்ந்த தர்மராஜா கூப்பிட்ட பொழுதே 7 அக்ரோனி சேனைகள் தான் வந்தது. ஆனால் பேசுறது பொய், நடக்கிறது பொய், சொல்கிறது பொய், எல்லாமே பொய். யார்? துரியோதனன். அவன் கூப்பிட்டான்னு 11 அக்ரோனி சேனை வந்துச்சு. 5000 வருஷத்திற்கு முன்னதாகவே பொய்க்கு இவளை வலிமை இருக்குமே. ஆனால் இப்போ எவ்வளவு இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக நம்மளாம் யோசிக்க தானே வேணும். அப்போ அவ்வளவு பொய்மை இருந்தது, அவ்வளவு பொய்மை இருந்தது. இப்போ யோசித்து பாருங்கள். இந்த அம்மா கேட்ட உடனே காவலர் உள்ளே அனுப்ப மாட்டேன்ட்டார். இவ பொய் சொல்கிறா போல இருக்குன்னு அனுப்ப மாட்டேன். அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சித்து வேலை தெரியும். என்ன வேலை? சித்து வேலை தெரியும். அதனால் அந்த அம்மா பார்த்தா அப்படியே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துட்ருக்கா. அனுப்புவார் அனுப்புவார் அனுப்புவார்னு அனுப்பின பாடு இல்லை. உட்காந்துருக்குறா அந்த அம்மா. சரி, என்ன செய்வதுன்னு யோசித்து பார்த்தா, இந்த அம்மா நான் இங்கேயே உட்காந்துருக்குறேன், என்ன தானே நீ அனுப்ப மாட்டேன்றேன்னு சொல்லிட்டு இன்னொரு அம்மணி அம்மா அங்கே போனான். சபைக்கு போய்கிறான். சபையில் போன உடனே மகாராஜா வணக்கம். வணக்கம். நீங்கள் யார் உங்களை உள்ளே விட்டது? எப்படி நீங்கள் உள்ளே வந்தீர்கள்? ஆச்சரியப்பட வேண்டாம், அதிசயம் பட வேண்டாம், கொஞ்சம் அமருங்க, உங்ககிட்ட பேசணும். யாருங்கே? காவலரே, இந்த அம்மையாரை எப்படி உள்ளே விட்டீர்கள்? யார் இந்த அம்மையார்? என் அனுமதி இல்லாமல் எப்படி இந்த அம்மையாரை உள்ளே விட்டீங்க? ஏன்னா ராஜா இல்லையா, அதனால் கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுகிறாரப்ப கோவப்படாமல் கொஞ்சம் நான் சொல்லுவதை கேள், அமைதியாக அமருவாயாக. உட்கார்ந்தார். என் பெயர் அருள்மொழி, அம்மணி அம்மான்னு சொல்லுவாங்க.
நான் திருவண்ணாமலையில் கோபுரம் கட்டின்னு இருக்கேன், அதுக்கு செல்வம் பற்றாக்குறை, அந்த செல்வத்தை பெற்று போகலாம் என்று வந்தேன். காலையிலிருந்து இவ்வளவு நேரம் வரைக்கும் என்னை உள்ளேயே விடமாட்டேன் என்று காவலர் சொல்லிவிட்டார். அதனால் சொல்கிறேன், எனக்கு பொருள் வேண்டி இங்கு வந்திருக்கின்றேன். இந்த அம்மா சொல்கிறது உண்மையா பொய்யா ஆராய்ச்சியெல்லாம் பண்ணணும் இல்லையா? செல்வத்தை தூக்கி அப்படியே கொடுக்க முடியாது இல்லையா? நாமெல்லாம் பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறதுக்கு 1000 வாட்டி யோசிப்போம். அதில் வேறு பிச்சை கேட்டால் சில்லறை இல்லைன்னு சொல்லி அனுப்புவோம். பிச்சை கேட்டால் அடுத்த வீடு பாருன்னு சொல்லுவோம். அதென்ன நம்மளுடைய வழக்கமே. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவ்வளோ தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் இதெல்லாம் தூக்கி அப்படியே கையில் கொடுத்துட முடியுமா? கொடுக்க முடியாது இல்லையா? அப்போ இவர் சொல்கிறார், நீங்கள் கோபுரம் கட்டுறீர்கள் என்பதற்கு என்ன சாட்சி இருக்குது? நீங்கள் கோபுரம் கட்டுறீங்கன்றதுக்கு என்ன சாட்சி இருக்குது? அந்த அம்மா சொன்னா, அப்படி கொஞ்சம் பாரு அப்படின்னா அந்த கோபுரத்தினுடைய நிலை தெரியுது. தெரிஞ்ச உடனே பார்த்தா கொஞ்சம் அதிசயம், ஆனால் முடியலை. பார்த்து அடுத்த வினாடி சொல்கிறார், எனக்கு நீங்கள் பொண்ணும் பொருளும் தரணும்னார். சொன்ன உடனே ஆனால் நம்புகிற மாதிரியும் இருக்குது, நம்பாத மாதிரியும் இருக்குது. சரி, இந்த அம்மையாரை எப்படி உள்ளே விட்டீர்கள்? ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வி வந்தவுடனே அந்த காவலரை உள்ளே கூப்பிடுன்னார். காவலர் உள்ளே வரார். அங்கே ஒரு அம்மா உட்காந்துக்கிறா, அதே புடவை, அதே தலை, அதே மூஞ்சி, அதே மாதிரி இருக்கு. இவ வெளியில் தானே உட்காந்துருந்தா, இவ எப்படி நமக்கு முன்னாடி உள்ளே வந்தா? இந்த அம்மையார் தான் நான் உள்ளே வரவே கூடாதுன்னு சொன்னனே, மகாராஜா கிட்ட அனுமதி பெற்று அதற்கு பிறகு உங்களை உள்ளே அனுப்புகிறேன்னு சொன்னனே, உங்களை யார் இவ்வளவு சீக்கிரம் உள்ளே வர சொன்னா? யார் விட்டது உங்களை? அதாண்டா நானும் கேட்குறேன். யார்? ராஜா கேட்குறார், இந்த அம்மையாரை யார் உள்ளே விட்டது? ஐயா, சத்தியமாக சொல்லுகிறேன், காலையிலிருந்து இந்நேரம் வரைக்கும் நான் தான் வாசலில் நிற்கிறேன், இந்த அம்மையாரை நான் உள்ளே விடவில்லை. அந்த அம்மா சிரிச்சிட்டு சொன்னேன், அவர் யாரையா என்னை உள்ளே விடுறதுக்கு? நானாக தான் வந்தேன். நீங்களா வந்தீங்களா? ஐயா, ராஜா காதில் போய் இந்த காவலர் சொல்கிறார், வெளியில் இதே மாதிரி ஒரு அம்மா நான் இப்போ பார்த்துட்டு வந்தேன், அந்த அம்மா அங்கே தான் உட்காந்துருக்குறான்னா. சரி, திருப்பி இவன் போய் சொல்கிறானா இல்லை இந்த அம்மா போய் சொல்லுதா? ராஜாவுக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பம் அதிகமாச்சு. வா 2 பேருமே போய் பார்க்கலாம். இந்த அம்மா சொன்னால், 2 பேர் எதுக்கு, நானும் வரேன், வா பார்க்கலாம், எனக்கும் அந்த அம்மாவை பார்க்கணும். அங்கே வந்து பார்த்தா அந்த அம்மா எங்கே உட்கார சொன்னாரோ அங்கேயே தான் உட்காந்துருக்குது. அப்போ இந்த கூட இருக்கிற அம்மா யாரு? அவளும் அதே அம்மா தான், அவளும் அதே அம்மா தான். உட்காந்துருக்கோன்னே பார்த்தோன்னே அதிசயம். சாஷ்டாங்கமா மைசூர் மகாராஜா அம்மணி அம்மையார் காலில் விழுந்த, அம்மையே நீங்கள் கேட்ட செல்வத்தை தரேன்னு சொல்லி குதிரையில் வெள்ளி தங்கம் என்று சொல்லக்கூடிய அனைத்து கட்டடத்திற்கு தேவையான பொருள்கள், செல்வத்தை, பெரும் செல்வத்தை குதிரையில் அனுப்பி வச்சார். சிலதை மட்டும் அந்த அம்மா கையில் கொடுத்தார். மீதி எல்லாவற்றையுமே நான் குதிரையில் அனுப்பி வைக்கிறேன்னு காவலர்களோடு குதிரையில் அனுப்பி வச்சாங்க. இந்த நடந்து வர்ற வழியில் என்னாச்சுன்னா, குதிரைகளுக்கு தண்ணி தாகம். அதனால் ஒருத்தர் இடத்துல போய் தண்ணி காட்டுறதுக்காக, அந்த குதிரைகளுக்கு தண்ணி காட்டுறதுக்காக போனாங்க. அவர் திறந்து பார்த்தா, அந்த மூட்டையை திறந்து பார்த்தா எல்லாம் வெள்ளி காசு. இவ்வளவு மூட்டை போகிறதில் இந்த வெள்ளி காசு யாருன்னா கண்டுபிடிக்கவா போகிறாங்க அப்படின்னு நினச்சி அந்த வெள்ளி காசை மட்டும் எடுத்து அவர் மறைச்சி வச்சுக்கினார். ஒரு மூட்டையை தூக்கிட்டார். அந்த குதிரை மட்டும் காலியாக போகுது. அந்த குதிரை காலியாக போகுது. இந்த அம்மா திருவண்ணாமலைக்கு போயிட்டா. போனதுக்கப்புறம் இப்போ மகாராஜா இந்த அம்மா கண்ணு முன்னாடி தான் எத்தனை மூட்டை கொடுத்துருக்கா, எவ்வளவு செல்வம் கொடுத்துருக்கான்னு எல்லாமே அந்த அம்மா கணக்கு போட்டு வச்சுருக்கா. இன்றைக்கி நேற்று இல்லை. ஏன்னா நம் ஆட்கள் எல்லாம் செல்வத்தை அவ்வளவு விரும்புவாங்க. உண்மையான திருடர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி வந்தது தானே மதுரையும் பதிக்கு கண்ணையினுடைய கதை, சிலப்பதிகாரம். கொண்டு வான்னு சொல்லிட்டு சிலம்பை கொண்டு அவன் விற்க போனான், கண்ணகியினுடைய சிலம்பை. ஆனால் இதில் இருக்கிறது மாணிக்க பற்கள்.
ஆனால் மதுரையை ஆண்ட மன்னனுடைய மனைவியினுடைய காலில் இருந்தது முத்துப்பற்கள். ரெண்டுமே வித்தியாசம் இருக்குது. ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தது. இவன் தான் திருடனான்னு. ஆனால் அதை திருடியது பொற்கொள்ளர்கள். அவங்க திருடி எடுத்துட்டாங்க. ஆனால் பழி யார் மேலே போடுறோன்னா அந்த அப்பாவி மேலே, கோவலன் மேலே போட்டாங்க. கடைசியில் அது போய் பார்க்கும் பொழுது யாரோ திருடியது பழி யார் மேலேயோ விழுந்தது. அதனால தான் மதுரை எரிந்தது. அப்போதான் இன்றைய தினத்தில் நமக்கெல்லாம் பகவதியாக இருக்கின்றாள். கண்ணகி தான் பகவதி. கொடுங்கலூர் பகவதி இருக்காளே, அது வேற யாரும் இல்லை, கண்ணகி தான் பகவதியாக வந்தார். அப்படிப்பட்ட சிறப்பு. ஏன்னா திருடர்கள் அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறார்கள்னு அர்த்தம். அப்போது அந்த காலத்திலேயே இவ்வளவு சிறப்பு இருக்குன்னா இன்றைக்கி இருக்காதா? இப்போ எல்லாம் கலியுகம் ஆரம்பித்த காலம் தானே. 1735 வருஷம்னாக்கா அதெல்லாம் கலியுகம் ஆரம்பித்த வருஷம் தானே. கலியுகத்தில் தானே அதுவும் செய்கிறோம். இப்போ இந்த அம்மா எல்லா குதிரையிலையும் இருக்கே மூட்டை, வெள்ளியினுடைய மூட்டை மட்டும் காணலையே. சரி என்று பார்த்தா, சரின்னு பார்க்கிற பொழுது எண்ணி முடிச்சா, எங்கே நம்ம மூட்டையை இறக்கி வச்சோம்? ஒரு இடத்தில் இறக்கி குதிரைகளுக்கு தண்ணி காட்டணும். வேறு எங்கேயும் மூட்டையை நிறுத்தவில்லை. ஒருவேளை அங்கே தான் இருக்குமான்னு அந்த அம்மா கண்ணை மூடி பார்த்தா அங்கே தான் இருக்குது அந்த மூட்டை. அவர் தான் கொண்டு போய் இருக்கிறார். அப்போ கொண்டு போயிருக்கின்ற பொழுது இந்த அம்மா சரி மறுபடியும் போய் அவர்கிட்ட கேட்போன்னு இந்த எல்லா பொருளையும் கணக்கு பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் பயன்படுத்தி இந்த கட்டடத்தை மேலே ஆரம்பிங்கன்னு சொல்லி சரி இந்த செல்வத்திற்காக மறுபடியும் வரா. யாருக்கிட்ட? இந்த எடுத்தவர்கிட்ட வர. எடுத்தவர்கிட்ட சொல்கிறா, இவ்வளவு காசு இருந்தது, அதில் இவ்வளவு வெள்ளி காசு இருந்தது, இந்த மூட்டை அது, நான் இங்கே தான் தண்ணி காட்டினேன், இங்கே தான் நீங்களும் பார்த்தீங்க, நீங்களும் வணக்கம் சொன்னீங்க, நீங்களும் எங்களுக்கு உணவு கொடுத்தீங்க, ஆனால் இந்த மூட்டை காணாமல் போயிருக்கிறது, அதனால் இந்த மூட்டை எடுத்திருந்தா கொடுத்துருங்க அண்ணா. அவன் சொல்கிறான், அண்ணாமலையார் மீது சத்தியம் அடைத்து சொல்லுகிறேன், நான் அந்த செல்வத்தை எடுக்கவில்லை. இந்த அம்மா என்னென்னமோ சொல்லி பார்த்தா, என்ன சொன்னாலும் அவன் கேட்கல. மீண்டும் மீண்டும் சொன்னதையே திருப்பி சொல்கிறார். ஏன்னா ஒரு பொய் சொல்லிட்டா அந்த பொய்யை காப்பாற்றுவதற்காக பல பொய் சொல்லணும். ஒரு பொய்யை சொல்லிட்டோன்னா அந்த பொய்யை காப்பாற்றுறதுக்காக மறுபடியும் 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 அதே பொய்யை திருப்பி திருப்பி சொல்லணும். அந்த பொய்யை காப்பாற்றுறதுக்கு, உண்மையை காப்பாற்றுறதுக்கு இல்லை, அந்த பொய்யை காப்பாற்றுவதற்கு மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்லி தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. சாரிம்மா மன்னிச்சுக்கோங்க, தெரியாமல் எடுத்துட்டேன் சொல்லிட்டு காலில் விழுந்துட்டா முடிஞ்சிடும். ஆனால் தவறு செய்து விட்டேன் பொருள் ஆசையினால். அதில் தான் வள்ளலார் சொல்கிறார், பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோன்றார். பொருளுக்கு ஆசைப்பட்டு எவர் ஒருவர் பொய் சொல்கிறாரோ அவருக்கு நரகம் வரும்ன்றார். பொருளுக்காக பொய் சொல்லக்கூடாது, பொருளுக்காக பொய் சொல்லக்கூடாது. இப்போ இவர் சொல்லிட்டார் அந்த பொய்யை. சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், நீ பொருளுக்காக தானே பொய் சொன்ன, அந்த பொருள் உனக்கு பயன்படாமல் போகட்டும். என்ன சொல்லிட்டா? பயன்படாமல் போகட்டும் அப்படின்னு சொன்னான். சொல்லி முடிச்சுட்டு இந்த அம்மா திருவண்ணாமலைக்கு போயிட்டா. ஆனால் செல்வம் எடுத்தாரு அவர் போய், இவ்வளவு வெள்ளி காசுன்னு திறந்து பார்த்தா எல்லாம் சாம்பலாக போச்சு. எல்லாம் என்னாச்சு? சாம்பலாக போச்சு. அப்போ யோசித்து பாருங்க, பொருளை இச்சித்து பொய் சொல்லக்கூடாது. ஒருத்தர் தவற விட்டுட்டார்னா அந்த செல்வத்தை மீண்டும் யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்த்தணும். அதுதான் நம்ம செய்கிறது. ஆனால் நாமெல்லாம் என்ன பண்ணுறோம் சில நேரங்களில், ஆமாம், கோயில் வாசலில் எனக்கு வருஷத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 12 செருப்பு காணாமல் போகும். 12ன்றது கூட கம்மி தான். ஆமாம், வாசலில் விட்டுட்டு உள்ளே போயிருப்பேன்னா நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்து பார்த்தா காணாமல் நிகழ்ச்சி. ஆமாம், ஒரு முறை கூட பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் சில இடத்துல கடையே இருக்காது. இரவு 10 மணிக்கு நிகழ்ச்சி முடியும். நான் எந்த கடையில் போய் செருப்பு வாங்கி போடுறது? தங்கின்னு இருக்கிற ரூமுக்கும் கோயிலுக்கும் கொஞ்சம் தொலைவு இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வெறும் காலோடு தான் நடந்து வரணும்.
சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெறுங்காலோடு தான் நடந்து வருவேன். சில நேரத்தில் வீட்டுக்கே வெறுங்காலோடு வந்திருக்கிறேன். வேறு வழி இல்லை, மறுநாள் காத்தால எப்போ கடை ஓப்பன் பண்ணுவேன். அதனாலேயே இப்போது முன்னாடியே சொல்லிவிடுவார், எங்கள் அண்ணாவோ என் சன்னோ சொல்லிவிடுவார், ஒரு 4 செருப்பு வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோ. ஒன்று. அதே மாதிரி சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள், சில கல்யாணத்துக்கெல்லாம் போகணுன்னா அது மாதிரி தான் போகும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அறியாமல் சில தவறுகள், சின்ன சின்ன தவறுகள் தான், ஆனால் அது எவ்வளவு பெரிய சில நேரங்களில் பாதிப்பை உண்டாக்கும். அது போனவர்கள் கொடுத்தவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க. நம்மெல்லாம் ஒரு 10 ரூபா தொலைச்சிட்டோன்னா கையில் கோடி ரூபா இருக்கும். அந்த 10 ரூபா எங்கே வச்சேன், அந்த 10 ரூபா எங்கே வச்சேன், அந்த 10 ரூபா எங்கே வச்சேன் தேடுவோம் இல்லையா? அந்த அம்மா அந்த கோபுரத்தை, இந்த செல்வத்தை வைத்து நிச்சயமாக முடித்து விடுவேன் என்கின்ற நம்பிக்கையோடு தான் அந்த மைசூர் மகாராஜா கிட்ட இருந்து அந்த செல்வத்தை வாங்கிட்டு வந்தா. இப்போ வெள்ளிக்காசு மொத்தம் காணாமல் போயிடுச்சு. இப்போ அந்த வெள்ளிக்காசினுடைய மதிப்பு 1 ரூபாயோ அல்லது 1000மோ தெரியாது. ஆனால் இப்போ அதை வச்சு முடிக்க முடியாமல் ஒரு நிலை தடுபடுமா? அப்போ அந்த மனம் எவ்வளவு நொந்திருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. அதனால் அந்த அம்மா சொன்ன, அது உனக்கு உதவாமல் போகட்டும்னா சாம்பலா போச்சு. அப்போ பொருளை இச்சித்து பொய் சொல்லக்கூடாது, பொருளுக்கு ஆசைப்பட்டு பொய் சொல்லக்கூடாது. பொருள் எவ்வளவு நேரம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சாப்பிட்ற சாப்பாடே கொஞ்சம் நேரத்துக்கு, 2 மணி நேரத்துக்கு, 3 மணி நேரத்துக்கு மேலே போயிடுது. நம்ம சேர்த்து வச்சிருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே நமக்கு கூட வரப்போகிறதா? அதுவும் கிடையாது. ஆனால் 1735 ஆண்டு காலம் கட்டப்பட்ட அந்த கோபுரத்தினுடைய நிலையை இன்னைக்கும் நம்ம கதையாக உட்கார்ந்து விசிராந்தியில் பேசி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், அப்போ அந்த அம்மணி அம்மாளுடைய வரலாறை பேசி கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள்னு யோசித்து பார்க்கணும். அந்த அம்மா மறைந்து போய் பல நூற்றாண்டு காலம் முடிந்து விட்டது. ஆனால் இன்னைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிறோன்னா வரலாற்றில் அந்த அம்மையாருடைய இடம் பெற்றிருக்கிறாள. இன்னைக்கு நான் சொல்லி முடிச்சுட்டேன். ஆனால் என் பேரனோ பேத்தியோ வந்தாலும் வடக்கு கோபுரத்தை யார் கட்டியதுன்னா அம்மணி அம்மாள் கட்டினான்னு தான் சொல்லுவா, இல்லையா? என் பேரனுக்கு பேரனோ பேத்தியோ வந்தாலும் கூட அந்த அம்மா கட்டினால் தானே சொல்லுவா. அப்போ பொருளுக்கு ஆசைப்படுவதை காட்டிலும் ஆண்டவனுக்கு தொண்டு செய்வது சிறப்பு. ஆண்டவனுக்கு தொண்டு செய்வது. இப்போ அந்த அம்மையார் கட்டி முடிக்கிறார். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் எது 4 ஆச்சு, 5, 6, 7, 8, 9, 10 கிட்ட வந்துருச்சு. ஆனால் முடிக்க முடியல. அண்ணாமலையார்கிட்ட போய் அழறா. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பதும் வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெறும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. நாமெல்லாம் எதுக்கோ அழறோம் கடவுள்கிட்ட. எதுக்கு அழறோம்? அந்த அம்மா நல்ல பட்டு புடவை கட்டின்னு இருக்கா, அந்த அம்மா வைர கம்பல் போட்டுருக்கா, அந்த அம்மா ரெட்டை வடை செயின் போட்டுருக்கா, அந்த அம்மா மகனை மட்டும் அடிக்கடி, அந்த அம்மா மகன் மட்டும் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகிறா, நமக்கு யாரும் வரமாட்டேங்கிறா. பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் நமக்கு உறவு. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமன், மச்சான், மாமனார், மாமியார் எல்லாமே. வெளியிலிருந்து வந்து 10 நிமிஷம் சந்தோஷத்தை கொடுத்து விட்டு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் நிரந்தரம் இல்லை. இங்கிருக்கக்கூடிய உங்களுக்குள் இருக்கக்கூடிய நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு உறவுகளாக, அண்ணன் தம்பியிலிருந்து, அக்கா தங்கச்சியிலிருந்து, மாமா மச்சான்லேருந்து, அத்தையிலிருந்து உங்களுக்கு என்னென்ன உறவுகள் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்குள்ளேயே நீங்கள் வகுத்து கொள்ளலாம். இதுதான் நிஜம். அப்போ இந்த அம்மையார் 10வது நிலை வருக முடியல, எவ்வளவுதான். அண்ணாமலையார்கிட்ட போய் அழறா, இறைவா என்னால் இன்னும் அந்த கோபுரத்தை கட்டி முடிக்க முடியவில்லையே, நான் என்ன செய்வது? அண்ணாமலையார் அசரீதியாக வந்து சொல்கிறார், வேலையை செய்ய சொல்லு, வேலையை செய்ய சொல்லு. சுவாமி 6 மணி ஆச்சுன்னா வேலை செய்கிறவங்களுக்கு கூலி கொடுக்கணும் இல்லையா? அப்போது அங்கு சிவாச்சாரியார் கையில் இருக்கக்கூடிய அந்த விபூதியை வாங்கிட்டு போய் நீ அவர்களுக்கு இதை உனக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த விபூதியை கூலியாக கொடு.
விபூதியை தான் கூலியாக கொடுத்தோம். அப்போ அந்த விபூதியை அப்படி கூலியாக கொடுத்த உடனே அவர்கள் செய்த வேலைக்கு அது பணமாக மாறியது. அவங்க வீடு போய் சேர்றதுக்குள்ள அது பணமாக மாறியது. அப்படி வடக்கு கோபுர வாசல் என்று சொல்லக்கூடிய வடக்கு கோபுரத்தை 11வது நிலை என்று சொல்லக்கூடிய 171 அடியை கட்டி முடித்தவர் ஒரு பெண். 220 வருஷம் கட்டி இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்ப அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. ஒரு கோபுரத்தை இன்னைக்கு நம்ம எல்லாம் அண்ணாந்து பார்க்குறோம், இதை எப்படி கட்டியிருப்பாங்க பார்க்குறோம் இல்லையா? அப்படி அண்ணாந்து பார்ப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவர்கள் உழைப்பு எவ்வளவு இருக்கும், எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருப்பாங்க. அப்போது அந்த விபூதி என்று சொல்லக்கூடியது அவரவர்கள் உழைப்புக்கு. அதுலேயும் அந்த காலத்திலே பாருங்களேன், ஒரு சில பேர் வேலையே செய்யாமல் அம்மா நான் வேலை செஞ்சேன். இப்போது இவங்கெல்லாம் வாங்கின்னு விபூதி வாங்கிட்டு போனாங்களா, வீட்டுக்கு போன உடனே அவங்கவுங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அதில் கிடச்சிடுச்சா. அப்படி கிடைச்சதுனால அவங்கவுங்க சொல்கிறாங்க, விபூதியே எங்களுக்கு காசாக மாறி போச்சு, எங்களுக்கு கையில் கூலி கிடைச்சி விட்டது அப்படின்னு சொன்ன உடனே வேலை செய்யாதவன் சில பேர் சோம்பேறித்தனமாக வேலையே செய்யாமல் நாளிலிருந்து நான் கூட அந்த வேலைக்கு வரேன்னு வந்தான். அந்த வேலையை செய்கிறான். அம்மா வேலையே செய்யலை, வேலை செய்கிற மாதிரி பாவனையை காட்டினாரான். மதுரை எம்பதியில் பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பெற்ற பிரான் அப்படி தான் பண்ணார். யார்? திருவிளையாடல் புராணம் என்று சொல்லக்கூடியதில் 64 திருவிளையாடலை செய்த சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய அந்த சிவபெருமான் மண் சுமக்கிறதுக்கு போனார். மண்ணை சுமக்கிறேன், முதல்ல எனக்கு கூலி கொடுத்துரு, நான் அப்புறமா வேலை செய்கிறேன்னாரப்பா. பிட்டை தவிர என்கிட்ட வேறு ஒன்றும் இல்லைடாப்பான்னார். சரி முதல்ல அதையே கொடு, நல்லா சாப்பிட்டுக்கிறேன், சாப்பிட்டா தான் மண்ணு தூக்க முடியும்னு உட்காந்து நல்லா சாப்பிட்டார். சாப்பிட்டு முடித்த உடனே வெட்டுற மாதிரி போய் அங்கே மண்வெட்டியை எடுக்கிறது, கொட்டுற மாதிரி கொண்டு போய் கூடையில் கொட்டுறது, அது அடிச்சிக்கின்னு போகிற மாதிரி போயிட்டு இருக்குது. பாண்டிய மன்னன் பார்த்தார், கூப்பிட்டார், இந்த பகுதி மட்டும் அடைக்காமல் இருக்கே, வந்தி என்று சொல்லக்கூடிய பெண்ணினுடைய பகுதி சுவாமி, ஏன் இன்னும் அடைக்காமல் இருக்கின்றது? அந்த பெண்ணை கூப்பிடுங்க. கூப்பிட்டாங்க. அந்த பெண்ணு போன அடுத்த வினாடி, ஐயா எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் செய்ய முடியலன்னு நான் ஒரு வேலைக்காரனை வச்சேங்க, அவன் என்கிட்ட பிட்டை வாங்கி தின்னுட்டு கொட்டாமல் விட்டுட்டான் போல இருக்கு. யாரவன்? அதோ நிற்கிறாரே அவர் தான். மண்ணை இப்படி வெட்டுறார் வர்றார் திருப்பி கொட்டுறார் அது போயிட்டே இருக்குது. ஏண்டா கூலியை வாங்கிட்டு வேலையும் செய்யாமல் இருப்பியா? நான் கொட்டுறேன், அதை அடிச்சுட்டு போனால் நான் என்ன பண்ணுறது? அப்போ தான் பாண்டிய மன்னன் பிரம்பால் அடித்தார். பிரம்படி பெற்ற பிரான். யார் அவர்? கடைசியில் அந்த அடி அடித்தவன் மேலேயும் விழுந்தது. ஏன்னா எல்லா உயிர்களிடத்திலும் இறைவன் நீக்கமற நிறைந்திருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான். மனசாட்சி, நேத்தே சொன்னேன் இல்லையா, மனம் சாட்சி. அந்த மனசாட்சி என்று சொல்லக்கூடியது இறைவன் சிவபெருமான். பொய் சொன்னாலும் காட்டி கொடுப்பார், திருநா காட்டி கொடுப்பார், தப்பு பண்ணாலும் காட்டி கொடுப்பார். தப்பு நீங்கள் ஒவ்வொரு டைமும் செய்கிற பொழுது தப்பு என்று உணர்த்தக்கூடியவர் சிவபெருமான். இப்போ அவர் அடி வாங்கினா எல்லாரும் அடி வாங்கினாங்க. அப்போது வேலை செய்யாமல் இருந்தது யார்? சிவபெருமான். அது மாதிரி சில பேர் அந்த இறைவன் அண்ணாமலையாரை ஏமாற்றணும், அம்மணி அம்மாவை ஏமாற்றணும்னு அந்த காலத்திலேயே வேலை செய்யாமல் ஒருத்தன் கூலி வாங்க வந்தான். நிறைய பேர் வந்தாங்களாம். அதில் வேலை செய்தவர்களுக்கு ஏற்ற கூலி கிடைத்தது. வேலை செய்யாதவர்களுக்கு விபூதியாகவே இருந்தது. அப்போ இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? நாம் எந்த அளவுக்கு பக்தி செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு இறைவன் கூலி தருவார். நம்ம எந்த அளவுக்கு பக்தி செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அதற்குரிய பலன் கிடைக்கும். நானும் பக்தி பண்ணேன்னு சொல்லிட்டு நல்லா பக்தியும் பண்ணிட்டு எல்லார் மனசையும் நோகடிச்சிட்டு இருந்தால் பக்தி பண்ணுறதுல வருமா? அதனுடைய புண்ணியம் கிடைக்குமா?
கிடைக்காது இல்லையா? அப்போது பக்தி என்று சொல்லக்கூடியது நாம் செய்யக்கூடியதற்கு ஏற்றாற் போல தான் நமக்கு பலன் கிடைக்கும். இப்போ அந்த அம்மையார் 11வது விபூதி கொடுத்து கடைசியாகத்தான் முடிக்கப்பட்டது. அது கடைசியாக உள்ளூரில் இருக்கக்கூடிய எல்லோரையும் சேர்த்து அம்முனியம்மாள் என்று சொல்லக்கூடியவர் அந்த கோபுரம் முடிந்தவுடனே கும்பாபிஷேகத்தை அந்த அம்மையாருடைய திருக்கரத்தாலேயே பண்ணி வைக்கப்பட்டது. அந்த வடக்கு கோபுரம் கட்டி முடிச்ச உடனே கும்பாபிஷேகம் அவங்க கையாலேயே முடிச்சாங்க. அப்போ பெண் நினைத்தால் ஆவதும் பெண்ணால், அழிவதும் பெண்ணால். இப்போ திருவண்ணாமலையில் எவ்வளவு சிறப்புகள் தெரிஞ்சத. குக நமச்சிவாயம் என்று ஒரு அடியார் இருந்தார். அவர் நிறைய சித்து வேலைகளை எல்லாம் செய்வார். அப்படி நிறைய செய்கிற பொழுது ஒரு நாள் பார்த்தார், ஒரு ஆடு குட்டி போடுவதற்கு முடியாமல் அந்த ஆடு செத்து போச்சு. ஆடு மேய்க்கிறவன் அந்த மலை மேலே இருந்த அந்த ஆட்டை தூக்கி தோலில் போட்டு அழுதுகிட்டே வந்தான். இந்த ஒரு ஆடு, இதை வச்சு தான் நான் ஜீவனம் பண்ணணும், இது குட்டி போட்டால் வளர்ந்தா நான் விற்கலான்னு நினச்சேன், ஆனால் இது குட்டியே போடாமல் இப்படி செத்து போச்சே, இனி நான் எப்படி வாழ்கிறதுன்னு அழுதுகிட்டே வந்தான். ஏன்னா அப்பா அம்மா கேட்பாங்களே, செத்து போன ஆடை எங்கடா போட்டு வந்தேன்னு. தோலை விற்றாலாவது 10 ரூபா கிடைக்குமே, அதில் இருந்தாவது ஏதாவது ஒரு 4 நாளைக்கு அரிசி வாங்கி சாப்பிட்லாமே, நீ பாட்டுக்கு போட்டு வந்தியேன்னு ஏதாவது வைவாங்களேன்னு அதை தோலில் தூக்கி போட்டு அழுதுகிட்டே வந்தார். குகநமச்சிவாயத்தினுடைய அந்த உட்காந்து தியானம் பண்ணி கொண்டிருக்கிற இடத்த கிராஸ் ஆகிறார். அவர் சொல்கிறார், அப்பா நில்லுன்னார். நின்றார். நின்று அடுத்த வினாடி பார்த்தார். ஏன் அழுதுட்டு போகிறேன்னார். ஆடு செத்து போச்சுங்க. அதுக்கேண்டா நீ அழற, இதை வச்சு தாங்க எங்களுக்கு பொழப்பே. அப்படியா, சரி, இந்த செத்த ஆட்டுக்கு இதை விற்றா உனக்கு எவ்வளவு காசு கிடைக்கும்? அவன் ஒரு குறிப்பிட்ட பணத்தை சொன்னான். சரி, இந்தா நான் தரேன், வச்சுக்கோ. மறுபடியும் அந்த காசில் வீட்டுக்கு செலவுக்கு போக மீதி ஒரு காசை எடுத்துகிட்டு போய் ஆடு வாங்கிட்டு சில நாள் கழித்து மறுபடியும் மேய்க்க வரான் இவன் அந்த வழியா. இந்த செத்து போச்சுன்னு வித்துட்டு போனான் பாருங்க. இந்த ஆடு குட்டி போட்டு குட்டியோட அந்த குக நமச்சிவாயத்தை சுற்றி வந்துட்டு மேய்ஞ்சிட்டு இருக்குது. இந்த குட்டியும் ஆடும் ரெண்டுமே. இது செத்து தானே போச்சு, இது எப்படி குட்டி போட்டது, இது எப்படி மறுபடியும் ஆடா ஆனது, அதுவும் குட்டியும் உயிரோடு இருக்கு ஆடும் உயிரோடு இருக்கே, இவர் யாரோ மகான் போல இருக்குன்னு சொல்லி இவன் என்ன பண்ணான், ஊருக்குள்ளே போனான். நான் செத்து போன ஆட்டை வித்துட்டு வந்தேன்னு சொன்னனே, அந்த ஆடு சாகலை, அந்த குக நமச்சிவாய் இருக்காரே, அந்த செத்து போன ஆட்டை பிழைக்க வச்சு விட்டார். இது ஊர் ஊராக பரவுச்சு. திருவண்ணாமலை பகுதி முழுவதும் பேசினாங்க. குக நமச்சிவாயம் செத்துப்போன ஆட்டை பிழைக்க வைத்து விட்டார், செத்துப்போன ஆட்டை பிழைக்க வைத்து விட்டார், செத்துப்போன ஆட்டை பிழைக்க வைத்து விட்டார். இது பரவுச்சு. இப்போ நான் சொன்னனே, நம்ம ஐயா ரைசட் சேனலில் சில பேர் சொல்கிறாளே, இது கட்டுக்கதை, அப்புறம் லா சரியில்லை, லீ சரியில்லை, லூ சரியில்லை, அப்புறம் இன்னும் என்னென்னமோ சொல்லிகிட்டே போகிறோமா. என்ன, ஆன்மீகத்தை ஆன்மீகமாக மட்டும் பார்க்கணும். சும்மா ரொம்ப உள்ள ஆராய்ச்சி பண்ணி ரொம்பலாம் நம்மெல்லாம் போனோன்னா அந்தளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. முதல்ல அந்தளவுக்கு நமக்கு பொறுமை கிடையாது. ஒவ்வொரு புராணத்தையும் படித்து பார்ப்பவர்களுக்கே அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய தாத்பரியம் என்னவென்று தெரியும். சும்மா ஏதோ ஒரு மேலோட்டமாக பார்த்தோமா இருந்தோமான்னு. 63 நாயன்மார்கள் பக்தி செய்தார்கள், பொய்யாது. 12 ஆழ்வார்கள் பக்தி செய்திருக்கிறார்கள், அது பொய்யா? யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த அம்மணி அம்மாள் என்று சொல்லக்கூடியவள் அந்த கோபுரத்தை கட்டி இருக்கின்றால், அதை எதை பார்த்து நான் படித்தேன்? ஒரு புராணத்தை பார்த்து, யாரோ நம் முன்னோர்கள் அந்த காலத்தில் எழுதி வைத்ததை பார்த்து தானே அதனுடைய கதையை இப்போ எப்படி மக்களுக்கு போய் சென்றடையணுமோ அதன் முறையில் சொல்லி கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ கட்டுக்கதையே கிடையாது. இது எல்லாம் யோசிக்கிறார்கள், எல்லா மனிதர்களும் பார்க்கிறாங்க. செத்து போன ஆட்டை போய் படைக்க வைக்க முடியுமா? அவனும் சொல்கிறான், அவன் தான் சொல்கிறான்னா அதெல்லாம் நம்புற மாதிரியாவா இருக்குது? இப்போ நடக்குமா அதெல்லாம்? செத்து போன ஆட்டை. அப்போது
அதில் ஏன்னா நாத்திகவாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கும் வந்து கடவுளை வந்து கல் கட்டைன்னு சொல்லிட்டு போகிறவங்க தான். ஏன்னா நம்ம ஆளெல்லாம் இன்றைக்கும் நிறைய பேர் வந்து கிண்டலும் கேலியும் பண்ணின்னு இருக்காங்க. இதெல்லாம் நடந்ததா, சும்மா என்னமோ ராமாயணமே நடக்கலைன்னு தான் சொல்லின்னு இருக்கா. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ராமர் பாலத்தை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது தான் இப்படி ஒரு பாலத்தை யாராலையும் கட்ட முடியாதுன்னு சொல்கிறான். சொல்கிறதும் அவங்க தான், விடையும் அவங்க தான், கேள்வியும் அவங்க தான். அப்போது சொல்லிக்கொண்டு இருக்கிறத நம்ம சொல்லிக்கொண்டே தான் இருப்பாங்க. ஏன்னா உண்மைக்கு வந்து எப்போவுமே வலிமை அதிகம். உண்மைக்கு என்னைக்கும் காலத்தால் அழியாதது. பொய் அழிந்து விடும், பொய் வந்து அழிந்து விடும். அம்மணி அம்மாள் கட்டிய கோபுரம் பொய்யாய் இருந்துச்சுனாக்கா ஒரு 10 நாள்லேயே அழிஞ்சு போயிருக்கும். அந்த அம்மா சரித்திர கதை முடிஞ்சு போயிருக்கும். என்னைக்கோ வந்திக்கிட்ட ஒரு புட்டுக்கு மண்ணை பிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு மண்ணை சுமந்த கதையை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசின்னு இருக்கோம்னா அது உண்மையாக இல்லை. ஆனால் இறைவனே அந்த உண்மையை அழித்து விடுவார், அது பொய்யாக இருக்குமானால். இதுதான் நிஜம். இன்னைக்கும் நம்ம அதெல்லாம் பேசின்னு இருக்கோம்னா அதில் ஏதோ ஒரு சத்தியம் இருக்க போகத்தான், உண்மை இருக்க போகத்தான் இன்னைய வரைக்கும் நம்ம அதெல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம் இல்லையா? இப்போ இதை சொல்லுகிற பொழுது பார்த்தா எல்லாம் சொல்கிறா இது கட்டுக்கதையாக இருக்குமோன்னு சில நாத்திகவாதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 4 நண்பர்கள் ஒன்றா சேர்ந்தாங்க. அடே நான் செத்து போன மாதிரி எனக்கு பாட கட்டுங்கடான்னா, உயிரோடவே நான் அதில் படுக்கிறேன். இப்போ இல்லைங்க, பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கதை நடந்துருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளவு பேச மாட்டாங்க. ஏன்னா கலியுகம், கம்ப்யூட்டர் யுகம், உள்ளங்கை இலவு இருக்கக்கூடிய செல்ஃபோன்லேயே உலகத்தை பார்த்து மாயை என்று வியந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தானே நம்ம எல்லாருமே. அதனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ அந்த நமச்சிவாயத்தை சோதிப்பதற்காக பார்க்குறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, பாடையை கட்டினாங்க, அதில் இந்த இறந்து போனவன் மாதிரி உயிரோடு இருக்கிறவன் போய் படுத்துக்கிட்டாங்க. படுத்த உடனே அதை ஒரு 4 பேர் தூக்கிட்டு வராங்க. எங்கே குகன் நமச்சிவாயத்தின் இடத்துல அழைத்து கொண்டு வராங்க. வந்தவர்கள் அவனை அந்த பாடையை இறக்கி வச்சாங்க. அந்த ஓலையோட, பச்சை ஓலையோட அப்படியே இறக்கி வச்சாங்க. இறக்கி வச்ச உடனே, சுவாமி இவன் நல்லா தாங்க இருந்தான் சுவாமி, இவனுக்கு மனைவி இருக்கு சுவாமி, குழந்தைங்க இருக்கு சுவாமி, ஆனால் என்னமோ தெரில திடீர்னு இறந்து போயிட்டான் சுவாமி. நேற்றைக்கு சொன்னாங்க செத்துப்போன ஆடையே பிழைக்க வச்சிங்களாமே, இந்த செத்துப்போன இவனையும் பிழைக்க வச்சிருங்க சுவாமி. அவர் உண்மை என்று நினைத்தார். யார்? குகன் நமச்சிவாயம் உண்மைதான் நினைச்சார். நினச்ச அடுத்த வினாடியில் அவர் வந்து அந்த உருவத்தை பார்க்கிறார். பார்த்தா அவன் உயிரோடு இருக்கான். அந்த பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இல்லையா, அவன் உயிரோடு இருக்கின்றான். அப்போ அந்த உயிரோடு இருக்கக்கூடியவனை பார்த்த அடுத்த வினாடி அவர் சற்று அப்படி கண்ணை மூடி பார்த்தார். இவங்க பேசிக்கினது அந்த கேட்குது. அவர் கண்ணை மூடி அப்படி கொஞ்சம், ஏன்னா இன்றைக்கும் நம்ம தொடர்ந்து தியானம் செய்து கொண்டே இருந்தோமே ஆனால், தொடர்ந்து இறைநாமம் சொல்லிக்கொண்டே இருந்தோமே ஆனால், நமக்கு வரக்கூடிய துன்பம் என்று சொல்லக்கூடியது நிச்சயமாக நமக்கு கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு சொரூபத்தில் கண்டிப்பாக இறைவன் காட்டி கொடுப்பார். நமக்கு வரக்கூடிய ஆபத்தோ விபத்தோ கண்டிப்பாக காட்டி கொடுப்பார். அதான் இறை அருள். அதான் நம்மை மீட வேற பிரபஞ்ச சக்தினே சொல்லிக்கலாம். ஏன்னா சில பேர் கடவுளை நம்ப மாட்டோம் இல்லையா, நம்மையும் அறியாமல் ஒரு சக்தி இருக்கின்றது, நமக்கு தெரியாமல் ஒரு சக்தி இருக்கின்றது. அதை பிரபஞ்ச சக்தியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை இறை சக்தியாக எடுத்துக்கொண்டாலும் சரி. இப்போ அந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய சக்தியாக இருக்கின்ற காரணத்தினால் இவர் கண்ணை மூடி பார்த்தா உயிரோடு இருக்கிறவனை கொண்டு வந்து செத்து போனதாக நடித்து நம்மை சோதிக்கிறார்கள். இவர் ஒன்றும் சொல்ல, செத்தவன் செத்தவன் தான்ட்டார். இறந்தவன் இறந்தவனாகவே இருக்கட்டும். தூக்குனா மூச்சு இல்லை, பேச்சு இல்லாமல் இறந்துட்டான். அவர் தொடலை கிடலை ஒன்றும் சொல்லலை. ஒன்றுன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்தாங்க, கையில் இருக்கக்கூடிய கல், கிடப்பாறை, மண்வெட்டி, எதெல்லாம் கையில் கட்டை எல்லாம் எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் கொண்டு குகன் நமச்சிவாயத்தை அடிக்க ஆரம்பித்தாங்க. வலி உடம்புல பட்ட உடனே அவர் தன்னையே துறந்திருக்கிறார், அது வேற விஷயம். ஆனால் அறியாத மூடர்கள், முக்தி நெறி அறியாத மூடர்களோடு முயல்வேனே. முக்தி நெறியே தெரியாத மூடர்கள் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? அவன் உயிரோடு கொண்டு வந்து செத்து போனதாக எங்கிட்ட பொய் சொன்னான். அப்போ அந்த பொய்யக்குரியதை நான் நிஜமாக்கினேன், அவ்வளவுதான். செத்தவனை செத்ததாகவே நிஜமாக்கினேன். நான் ஆக்கலை, இறைவன் ஆக்கினார்.
அவன் செத்திருந்தா நான் பிழைக்க வச்சிருப்பேன், அவன் செத்திருந்தான்னா நான் பிழைக்க வச்சிருப்பேன். அவன் தான் இறக்கவே இல்லையே. அவனை கொண்டு வந்து என்னை சோதிப்பதாக நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும்? அதனால் அவன் இறந்துட்டான். இறந்தவன் இறந்தவனாகவே ஆகட்டும்னு இவங்க எல்லாம் அடிக்க ஆரம்பித்த உடனே இவர் என்ன பண்ணிட்டார்? திருவண்ணாமலை அழிய கடவது, அந்த அழிய கடவுதுன்னார். இறைவன் வந்து இப்படி பிடிக்கிறார். ஏண்டா டே 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 குகநமச்சிவாயம், நான் இருக்கேன்டா இங்கே. அப்போதான் அழியும் அழியா அண்ணாமலைன்னார். அழியும் அழியா அண்ணாமலை. எது அழியும்? திருவண்ணாமலை அழியும். ஆனால் யார் அழிய மாட்டார்? அண்ணாமலை யார் அழிய மாட்டார்? அழியும் அழியா அண்ணாமலைன்னார். யாரு? திருவண்ணாமலை அழியும். இன்னைக்கும் ஏதோ ஒரு பகுதி வந்து அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். திருவண்ணாமலையில் ஏதாவது ஒரு பகுதி அழியும். எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். அவர் விட்ட சாபம். ஆனால் என்ன அழிவு வந்தாலும் யார் அழிய மாட்டார்? அண்ணாமலையார் என்று சொல்லக்கூடியவர் அழிவே மாட்டார். ஏன்னா 5 லட்சம் ஆண்டு காலத்திற்கு முன்னதாகவே உற்பத்தியானதாக சொல்லப்படக்கூடிய அந்த அண்ணாமலையார் இன்னைக்கும் இருக்கார், நாளைக்கும் இருப்பார், மறுபடியும் யுகம் யுகம் தோன்றும் இருப்பார். யார் வந்தாலும் இருப்பார். என்ன? அழியும் அழியா அண்ணாமலை. திருவண்ணாமலை என்பது அழியும், ஆனால் அழியாத அண்ணாமலையார் என்றைக்கும் அங்கு என்ன பண்ணுவாரா? காட்சி கொடுத்து கொண்டிருப்பார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியது எது? திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடியது. ரமண மகரிஷி என்று சொல்லக்கூடியவர் பல வருஷம் அங்குதான் உட்கார்ந்து உண்ணாமல் உறங்காமல் தவம் இருந்தார். அவரை பாம்பு கடிக்க, பல்லி கடிக்க, பூரான் கடிக்க, தேல் கடிக்க பல நாள் அதனுடைய நினைவே இல்லாமல் இருந்தார். இன்றைக்கும் நம்ம ரமண மகரிஷினுடைய அமர்ந்து தியானம் செய்தது நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நந்தி, பெரிய நந்திக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே ரமண மகரிஷி உட்காந்து தியானம் பண்ணி தவம் பண்ண இடமெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கும் வந்து திருவண்ணாமலை தலத்தில் அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு ரமண மகரிஷி, சேஷாத்ரி மகரிஷி இவங்க எல்லாம் இன்னும் இன்றைக்கெல்லாம் வந்து நிறைய சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் இன்றைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நம்ம கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க, அவ்வளவுதான் விஷயம். நம்ம கிரிவல பாதை அப்படின்னு சொல்லக்கூடியதில் நிறைய நாம் எல்லாம் போயின்னு இருக்கிற பொழுது நிறைய சித்தர்கள் கண்ணுக்கு தெரிவாங்க, திடீர்னு மறைஞ்சிருவாங்க. அதே மாதிரி கார்த்திகை பெண்கள், இந்த தீபத்துக்குரிய சிறப்பு என்னன்னா, கார்த்திகை பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 6 பேர். முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வளர்த்தெடுத்தவர்கள். அப்படி அந்த வளர்த்தெடுத்த பொழுது 6 பேராக பிறந்தாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு தாய் வேணும்ன்றதுக்காக கிருத்திகை பெண்கள் 6 பேர், கார்த்திகை பெண்கள். அந்த 6 பேரை வச்சு முருகனை வளருங்கள்னு சொன்னாங்க. ஒருவர் பாடுவார், ஒருவர் பேசுவார், ஒருவர் தூங்குவார், ஒருவர் விளையாடுவார், ஒருவர் ஆடிக்கொண்டிருப்பார். இப்படி பல வடிவத்தில் இருப்பார் முருகப்பெருமான். அவர்களை பார்வதி அம்மையார் தான் ஒன்று சேர்த்தார்கள். 6 முகம் 12 கை 18 கண்கள் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை சேர்த்தார்கள். அப்படி சேர்த்தவர்கள் வளர்த்தவர்களுக்கு ஒரு நாள் கொடுக்கணும் இல்லையா? வளர்த்தவர்களுக்கு என்ன, இன்றைக்கும் நம்ம பிள்ளைங்களை வளர்க்கிறவர்களுக்கு நாம் ஏதாவது சன்மானம் கொடுப்போம். ஒரு குறிப்பிட்ட குழந்தை, ஏன்னா இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம், நம்ம குழந்தைய பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஒரு சன்மானம் கொடுப்போம். ஆனால் அப்படி சன்மானம் கொடுப்பது சரியா அப்படின்னா அவங்களும் வளரணும், அவங்களும் வாடணுன்றதுக்கு நம்ம சன்மானம் கொடுக்குறோம். ஆனால் அந்த கார்த்திகை பெண்களுக்கு சன்மானம் சிவபெருமான் கொடுக்கல. என்ன கொடுக்குறார்? அந்த கார்த்திகை பெண்கள் கேட்குறாங்க, நீங்கள் குழந்தைய வளர்த்தெடுத்ததற்கு ஏதாவது உங்களுக்கு கொடுக்கலாம் சுவாமி, உங்கள் அன்பு போதும். காரைக்கால் அம்மையார் கேட்டா இல்லையா, செத்து போகாத அன்பை கொடுன்னு இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும், அரவாணி ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லையா. அது மாதிரியே அந்த பெண்களும் சொன்னாங்க, உங்கள் அன்பு போதும், எங்களுக்கு வேற ஒன்றும் வேணான்னாங்க. இல்லை இல்லை, 33 கோடி தேவர்களினுடைய துயரத்தை தீர்க்க வல்ல ஒரு பெருமான் முருகப்பெருமான்.
அவங்களுடைய துயரத்தை தீர்ப்பதற்காக அவர் அவதாரம் செய்திருக்கிறார். அவரை அவதாரம் செய்த நாளிலிருந்து இன்னைய வரைக்கும் அவரை பாலூட்டி சீராட்டி தாலாட்டி வளர்த்தெடுத்த உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் அல்லவா என்று சொல்லி அந்த மாதம் என்று சொல்லக்கூடிய தமிழ் மாதத்தில் ஒரு மாதத்திற்கு அவங்க பெயர் கொடுத்தார். எந்த மாதம் அது? கார்த்திகை மாதம். அது கிருத்திகை பெண்களுக்காகவே கொடுக்கப்பட்ட மாதம். அப்போ அந்த இடத்தில் என்னன்னா கார்த்திகைனா சிறப்பு இல்லையா? சரி, அப்போ அந்த கார்த்திகையில் வரக்கூடிய கிருத்திகை ரொம்ப சிறப்பு. இது யாருக்கு? முருகனுக்கு. கிருத்திகை விரதம் யாருக்கு இருப்போம்? முருகனுக்கு இருப்போம் இல்லையா? அந்த நாளில் ஜோதி சொரூபம் என்று சொல்லக்கூடிய சொரூபத்தை நான் காட்டியிருக்கிறேன். யாருக்கு காட்டியிருக்கேன்? திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் உலகத்தவர்களுக்கும் லிங்கோத்பவர் என்று சொல்லக்கூடியவர்களாக காட்டியிருக்கேன். அப்படி காட்டியிருக்கின்ற காரணத்தினால் அந்த நாளில் யாரெல்லாம் உங்களை வழிபாடு, அந்த கிருத்திகையை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு 16 வகையான செல்வமும் கிடைத்து கைலாயம் வேணும்னா கைலாயம், சொர்க்கம் வேண்டுமானால் சொர்க்கம். சுவாமி இது மட்டும் போதுமா? நம்ம கேட்போம்ல, ஏன்னா நம்ம ஆசைக்கு அளவில்லை இல்லையா? அப்போதான் அவர் சொல்கிறார், பௌர்ணமியோடு சேர்த்து இந்த கிருத்திகை வரும். பௌர்ணமியோடு சேர்த்து இந்த கிருத்திகை வரும். அப்படி கிரிவலம் என்று சொல்லக்கூடியதை எவர் ஒருவர் அந்த கார்த்திகை பௌர்ணமியில் கிரிவலம் வருகிறார்களோ அவர்களுக்கு 21 தலைமுறைக்கு கைலாய பதவியை தரேன். தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, 21 தலைமுறை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறார் சுவாமி. நிறைய பேர் நிறைய தவறு பண்ணுறாங்க, பாவம் பண்ணுறாங்க இல்லையா? நம்ம சொல்கிறோம் இல்லையா, நிறைய தவறுகள் பாவங்கள் எல்லாம் இருக்குது. ஏற்கனவே நான் முதல் நாளே கூட சொல்லியிருப்பேன். மனுமுறை கண்ட வாசகம் என்று சொல்லக்கூடியதில் வள்ளலார் சொல்லியிருப்பார், நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கழியா வழியடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தருமம் பாராது தண்டனை செய்தேனோ, கலந்த சிநேகிதருக்கு கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை துர்த்தேனோ, ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை கொண்டு அயலார் பயிரை அழித்தேனோ, கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, கர்ப்பத்தை அழித்து கழித்திருந்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பட்சியை குண்டில் பதைக்க அடைத்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனோ. இவ்வளவும் சொல்லிட்டு கடைசியா சொல்லியிருப்பார், தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோன்னு இருப்பார். அப்போ சொல்லிட்டே வருவார். அப்போ இவ்வளவு பாவங்கள் அன்றாட வாழ்வில் அன்றாட மனிதர்கள் செய்கிறார்கள் அல்லவா? அப்போ இவர்களுக்கு எல்லாம் என்ன விமோச்சனம்? இந்த பாவத்திலிருந்து எப்படி இருக்கின்ற பொழுதே வாழ்நாளில் ஒவ்வொரு ஆண்டு காலமும் இந்த ஒரு வருஷம் செய்கிற பாவம், அந்த ஒரு வருஷத்தினுடைய பாவம் தெரியாமல் செய்கிற பாவம், தெரிஞ்சு பண்ணுற பாவம் இல்லை. தெரிஞ்சு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை உண்டு. யார் பண்ணாலும் தண்டனை உண்டு. தண்டனையெல்லாம் இல்லாமல் தவிர்த்து கொள்ளவே முடியாது. தண்டனையிலிருந்து நாம் எல்லாம் தப்பிச்சுக்கிறோம்னா நிச்சயமாக அதுக்கு சாத்தியமே இல்லை. கடவுளே தப்பு பண்ணால் தண்டனை நிச்சயம்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம். கடவுளே தப்பு பண்ண ஒன்றில் ஒரு செகண்ட் இப்படி பார்வதி அம்மா கண்ணை மூடினா அவள் கீழே பல வருஷம் பல நூற்றாண்டு காலம் தவம் பண்ணான். அப்படி தவம் பண்ணதுக்கப்புறமா தான் அர்த்தநாரீஸ்வர சொரூபத்தையே கொடுத்த தலம் தான் திருவண்ணாமலை தலம். பாதி ரூபத்தை கொடுத்தது தான் திருவண்ணாமலை தலம். அதனால தான் அவளுக்கு அங்காள பரமேஸ்வரி என்கின்ற நாமம் வந்த தலமும் அந்த தலம்தான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு கடவுளுக்கே தண்டனை பொழுது நாமெல்லாம் இல்லையே. அப்போது இந்த பாவத்திலிருந்து செய்யாமல் இருக்கக்கூடிய பாவம் அது மட்டும் இல்லை, நமக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு நம்ம அப்பம்மா கொஞ்சம் பண்ணியிருப்பா, தாத்தா பாட்டி கொஞ்சம் பண்ணியிருப்பா. இந்த முன்வினை நம்ம முன் ஜென்மத்தில் என்ன பண்ணோம் நமக்கு தெரியாது. முன் ஜென்மத்தில் என்ன பண்ணோன்னு நமக்கே தெரியாது. அப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் அனுபவிக்கிற பலன் எதுன்னா மனித பிறவி. அப்போ இந்த பிறவியிலிருந்து நம்ம எல்லாம் விலக வேண்டும், முக்தி பெற வேண்டும் அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தோடு பௌர்ணமியும் சேர்ந்திருக்கக்கூடிய தீப திருநாளில் எவர் ஒருவர் அண்ணாமலையார் என்று சொல்லக்கூடிய தலத்தில் இருக்கக்கூடிய ஜோதி என்கின்ற ஒன்றை
இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அந்த நல்ல விளக்காக இருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரரை ஜோதி சொரூபமாக காணக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் முக்தி என்பதை தந்து மோட்சத்தை தந்து பாவத்தை விலக்கி திருக்கைலாய பதவி என்கின்றதை கொடுக்கின்ற பொழுது அந்த சிவபெருமானே வந்து அந்த ஆன்மாவை அழைத்து கொண்டு போகுமா. அப்பேற்பட்ட சிறப்புக்கு உரிய நாள்தான் என்னைக்கு? நாளைக்கு. அதனால் முடிந்த வரைக்குமோ அண்ணாமலையார் தீபம் பார்க்கலையே நாதிங்க, இங்கே ஏற்றுற தீபத்தையே பார்த்து அண்ணாமலையாராக நினைத்து வழிபாடு செய்யுங்க. இங்கே ஏற்றுற தீபத்தை பார்த்தே அவர்தான் அண்ணாமலையார் ஜோதி சொரூபமாக நம்ம வாழ்க்கையில் இருள் என்பதை விளக்கி அவருடைய பாதார விந்தத்தில் நமக்கு இடம் கொடுக்க இருக்கிறார் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு அவரை வழிபாடு செய்தால் நிச்சயமாக நமக்கு பிறவி என்பதை போக்கி அண்ணாமலையாருடைய கமலத்தில் நம்மை சேர்த்து கொள்வார் என்பதை கூறிக்கொண்டு நம்ம அம்மையார் கேட்டாங்க. இதில் சிவபுராணத்தில் சில சந்தேகம் இருக்குது அப்படின்னு. புல்லாய் பூடாய் புடுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானே. அப்பன்னா என்ன அர்த்தம்? அருகம்புல்லா பிறக்கலாம், பூடாய் பிறக்கலாம், புழுவாய் பிறக்கலாம், மரமாக பிறக்கலாம், பல்விருகமாக பிறக்கலாம், பறவையாய் பிறக்கலாம், பாம்பாய் பிறக்கலாம், கல்லாய் பிறக்கலாம். கல்லாய்னா என்ன அர்த்தம்? ஒரு கேள்வி வரும். கருவறையில் இருக்கக்கூடியது கல், நம்ம படிக்கட்டில் இருக்கக்கூடியது கல். படிக்கட்டில் இருக்கணுமா கருவறையில் இருக்கணுமான்றது நம்ம கையில் இருக்கு. கருவறையில் இருந்தால் எல்லாரும் பார்த்து இப்படி வணங்குவா, படிக்கட்டில் இருந்தால் 4 பேர் நம்ம போட்டு மிதிப்பா. நம்ம செய்கிற புண்ணியம் எதுவாக இருக்குமோ அதனால தான் கல்லறையை இருக்கணுமா கருவறையில் இருக்கணுமா? கல்லறை கருவறை ரெண்டுத்தில் எது இருக்கணும் அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய செயல்தான் நமக்கு இவ்வளவுக்கும் கொடுக்கிறது. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் என்ன, எல்லா பிறப்பும் பிறந்து அடிச்சிட்டேன் இனிமே. ஏன்னா 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். யார் சொல்கிறார்? அருணகிரி பெருமான் சொல்கிறார். ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்த்து 7ஆல பெருக்கணுமா. எவ்வளவு? 7ஆல பெருக்கணுமா. அவ்வளவு பிறவி இருக்குதான். ஏன் அவ்வளவு பிறவி இருக்கு? ஒரு ஆசைக்கு ஒரு பிறவி. ஒரு தாத்தா 6 மாதமாக இழுத்துன்ருக்கார். அங்கே எல்லாரும் போனவங்கெல்லாம் சொன்னாங்க, நம்ம குலதெய்வம் முருகப்பெருமான், முருகா முருகா முருகான்னு சொல்லுன்னாங்க. இந்த தாத்தா சொல்கிறார், 30 வாட்டி சொல்லிட்டு முருவல் தோசை வேணும்னார். தோசை மேலே உள்ள ஆசை போகலைன்னா எப்படி முக்தி தருவார்? அடுத்த ஜென்மத்தில் தோசையாவே சாப்பிட்டுட்டு கடேன்னு இறைவன் ஒரு பிறவியை கொடுத்து விட்டார். ஆசையை அறுத்தால் மட்டும்தான் ஆண்டவனை தொட முடியும். அதனால் இருப்பதை நினைத்து இறைவன் கொடுத்ததை வைத்து போதும் என்று சொல்லக்கூடிய மனமே பொன் செய்யும் மருந்து. இது கொடுக்கல அது கொடுக்கல, இவங்க இல்லை அவங்க இல்லை என்கின்ற எண்ணத்தை விட்டு விட்டு இருக்கின்ற வரைக்கும் சந்தோஷமாக இருந்து இறைவன் என்று சொல்லக்கூடியவனை பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்துரு உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. நாம் இறைவனை மறக்காமல் இருந்தால் இறைவன் நம்மை மறவாமல் இருப்பார். அதுதான் திண்ணம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேரம் எவ்வளவு உங்களுக்கு கொடுத்துருக்காரோ அந்த நேரத்தில் இறைநாமத்தை சொல்லி இறைவனையே சதா சர்வகாலம் சரணாகதி என்று சொல்லக்கூடியதை அடைய வேண்டும் என்று இந்த பரணி தீபம் என்று சொல்லக்கூடிய இன்றைய தினத்தில் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் இறைவன் சிவபெருமான் ஜோதி தரிசனம்
தரிசனம் என்று சொல்லக்கூடியதை காண்பித்து உங்கள் அனைவரையும் மோட்சம் என்று சொல்லக்கூடியதற்கு பிறவா யாக்கை என்று அந்த பிறவா யாக்கையை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய நம்ம கணேசன் ஐயா அவர்களுக்கும் அதே போல இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்குமே அந்த இறைவன் எல்லா நலங்களும் வளங்களும் தந்திட வேண்டும் என்று உங்கள் மூலியமாக பிரார்த்தித்து கொண்டு இந்த 3 நாளும் மழை பெய்தாலும் இடைவிடாது வந்து நம்ம மகாலிங்கம் இதை இந்த விசிராந்தியில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் மட்டும் கேட்கணும்னு இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்மார்களும் இதை கேட்டு பயன்பெற வேண்டும் என்று நம்ம IRIS சேனல் மூலியமாக உலகம் முழுவதும் இந்த செய்தி போய் கொண்டிருக்கின்றது. அதனால் அவருக்கும் இந்த நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை தெரிவித்து சீக்கிரமாக அவனுக்கும் கல்யாணம் பிராப்பும் அப்படின்றத நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும். அவனுக்கும் சீக்கிரமாக ஒரு மனைவி யோகம் கிடைக்கணும், அவனும் வந்து பிள்ளை குட்டிகளோடு சந்தோஷமாக 16 வகையான செல்வம் பெற்று வாழணும்னு சொல்லி அவனையும் ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் எல்லோரும் பண்ணணும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைய சொல்லணுன்னு தான் நினச்சேன், நேரம்தான் பத்தலை. அம்முனி அம்மா கதையோடு முடிஞ்சு போச்சே, வெள்ளையம்மா கதைக்கெல்லாம் போக முடியலையேன்னு அடுத்து நம்ம டிடி தேவஸ்தானத்தின் மூலியமாக மறுபடியும் சொல்லிவிட்டு மறுபடியும் வெள்ளையம்மா கதையை தொடருவோம், ஸ்ரீரங்கத்தினுடைய கதையை தொடருவோம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.